சரி, நம்ம கூடிக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்போது கூட நம்ம அந்த கூடுகைக்கு ஆர்வமாக ஜெபம் செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஒன்றான மெய்தேவனே, அப்பா, ஒருவருக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மதிய வேளையில் ஏற்கிறோம். தேவனே, எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை இப்படியாக ஏற்படுத்தி கொடுத்து சகோதர சகோதரிகளாய் எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய மாபெரும் சத்தியத்தை கேட்க அப்பா ஆராதிக்கவும் துதிக்கவும் நீ திறந்த இந்த மாபெரும் பாக்கியத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தேவனே. அப்பா, கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியைப் போல ஒவ்வொரு நாளும் அளவுக்கு அதிகமான பரிசுத்த ஆவியையும் கிருபையும் தந்து எங்களை காத்து வழிநடத்திருக்கிற தேவனே, இந்த புதிய ஆண்டையும் தந்திருக்கிறீர் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் எங்களுடைய சுய சித்தத்தை செய்யாதபடிக்கு உம்முடைய சித்தத்தை இன்னும் நாங்கள் மென்மேலும் அறிந்து அந்த சித்தத்தையே நாங்கள் நிறைவேற்ற நீர்தாமை கிருபை தெரிவராக தேவனே. அப்பா, இந்த காலையிலிருந்து நாங்கள் கேட்ட சத்தியத்தை அப்பா மனதிலே நிறுத்தி அதன்படி வாழ ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. இந்த மதிய வேளையிலும் அப்பா அந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நீர்தாமே இனி வரும் காலங்களில் எடுத்து பயன்படுத்துவீராக தேவனே. அவர்களுக்கு அளவில்லாத பரிசுத்த ஆவியை தந்து எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க நீர்தாமை கிருபை தெரிவீராக தேவனே. அப்பா, இந்த மீதி இருக்கிற நேரத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. துதிகான மகிமையத்தும் இந்த சிறு ஜெபத்தை இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நம்ம காலையிலேருந்து ஏறக்குறைய 2 விதமான செக்ஷனுக்குள்ளே நம்ம கடந்து போயிட்டு வந்துட்டோம். காலையில் பார்க்கும்போது சப்ஜெக்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம குழு ஆய்வுடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். இப்போது கூட நம்ம வாலிபலுக்கான ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஸோ நம்முடைய வாலிப சகோதரர்கள் நமக்கான சத்திய பாடத்தை என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. ஸோ முதல் சப்ஜெக்டாக பேசும்படியாக நம்முடைய அன்பு சகோதரன் பிதாகரனை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பானது வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான் என்றால் என்ன என்ற தலைப்பின் கீழாக தூடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற வார்த்தையிலே கூட இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இப்போதும் கூட நம்ம பாடத்தினுள் கலந்து செல்வோம். இப்போ கூட எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் நீதிமான் ஆக்கப்படுதல். நீதிமான் ஆக்கப்படுதல் என்றால் என்ன? உங்களுக்கான கொஷின், டாபிக் சொல்ல உங்களுக்கான கொஷின் சொல்கிறேன். சாட்டு வாய்ஸ் வரலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா காதில் விழும். நீதிமான் ஆக்கப்படுதல் என்றால் என்ன? ஓகே சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லலான்னா, நீதிமான் ஆக்கப்படுதல். நீதிமான் ஆக்கப்படுதல்னா ஒரு பாவம் இல்லாத ஒரு நிலைன்னு சொல்லலாமா? சரி, ஓகே. பாவம் இல்லாத ஒரு நிலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஏன் நம்ம நீதிமானாக்கப்படணும்? ஓகே, தேவன் கூட நமக்கு ஒரு கான்டாக்ட், ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் வச்சுக்க நமக்கு ஒரு நீதிமானாக்கப்படுதல்ன்ற ஒரு ஸ்டேஜ் தேவைப்படுது. இப்போது இதுக்கு முன்னாடி தேவன் கூட ஐக்கியம் கொண்டவர் யாராவது? இப்போ ஆபிரகாம் முன்னாடி ஆதாம். ஓகே, ஆதாம் படைக்கும் போது எப்படி இருந்தார்? பரிபூர்ணமாக இருந்தார். சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்,
ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே, இப்போ பார்க்கும்போது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் நமக்கு எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 7ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. போதும் சிஸ்டர். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ வசனம் அதுக்கு முன்னாடி பார்த்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ தேவன் எப்படி இருக்காரு பார்க்குறோம், ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கார். அப்போ ஆதாம் படைக்கும் போது எப்படி இருந்திருப்பாருன்னா ஒரு நீதிமானாக தான் இருந்திருப்பாருன்னு கூட பார்க்குறோம். அதுக்கப்புறமா அவர் பாவத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாருன்னா தேவன் கூட ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப்பில் இருந்திருக்காருன்னு கூட பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் பாவம் செய்கிறாரு. தேவன் கூட இருக்கிற கான்டாக்ட் அவருக்கு கட் ஆகுது. பாவம் செஞ்சதுனால அவருக்கு மரணம் உண்டாயிடுச்சு. ஓகே, இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஆபிரகாம் எடுத்துக்கலாமா? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:6. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை விசுவாசிக்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 4:3. ரோமர் 4:3. ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிச்சாரு, கீழ்ப்படிதலை காட்டினாரு. ஆனால் அவர் நித்திய ஜீவனுக்குள்ளே போனாரா? அப்போ அது எப்படி இருக்குன்னா பார்க்குறோன்னா, ஆபிரகாமோட காலகட்டத்தில் அது ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. நீதிமானாக்கப்படுதல்ன்றது வந்து முழுமை பெறல அவர்கிட்ட. அது வந்து ஒரு பகுதி அளவு மட்டும்தான் ஆபிரகாம் கிட்ட இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு எப்போ வந்து அது முழுமையாக நீதிமானாக்கப்படுதல் எப்போ கிடைக்கும் நமக்கு? சரி, ஓகே. இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி அது இருந்தால் தான் நமக்கு முழுமையாக நீதிமானாக்கப்பட முடியும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கு அவங்க எல்லாருக்குமே? ஓகே, நீதிமானாக்கப்படுதல்னா என்ன? ஏன் நம்ம நீதிமானாக்கப்படுறோம்? ஆதாம் தப்பு செய்கிறாரு, கான்டாக்ட் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். அவர் விசுவாசிச்சார், கீழ்ப்படிதலை காட்டினார். ஆனால் அவருக்கு வந்து முழுமையாக வந்து அவர் நீதிமானம் ஆக்கப்படலை. அவர்கிட்ட வந்து அது ஒரு பார்ஷியலாக தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து அது வந்து முற்பிதாக்கள் யுகம். நம்ம இந்த நீதிமானாக்கப்படுதலை வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். முற்பிதாக்கள் யுகம், அப்புறம் சுவிசேஷ யுகம், அடுத்தது கிங்டம். இதை 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். இப்போ முற்பிதாக்கள் யுகத்தில் வந்து ஆபிரகாம் பார்த்தோம். ஆபிரகாம் கிட்ட அது ஒரு ஸ்டேஜ், அது வந்து ஒரு பார்ஷியலாக தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவிசேஷ யுகம். நம்ம கிளியராக இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவோட மீட்பு பணி இல்லாமல் அது முழுமை பெறாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ முழுமை பெறணும்னா இயேசு கிறிஸ்துவோட மீட்பு பலி நமக்கு தேவைப்படுது. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வசனம் தெளிவாக இருக்குது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டோம் அப்படின்னு வசனம் கிளியராக இருக்குது. அப்போ அதோட பேஸ்மெண்ட் எதுனா, நம்ம முழுமையாக நித்திய ஜீவன் அடையணும்னா இயேசு கிறிஸ்துவோட மீட்பு அது இருந்தால் தான் நமக்கு வந்து அதுதான் ஒரு பேஸ்மெண்ட். அந்த கல்வாரியோட பலி தான் வந்து நமக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குன்னு கூட இந்த பார்க்குறோம். இப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:14. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார்னு வசனம் இங்கே தெளிவாக இருக்குது. அப்போ வந்து நம்ம நீதிமானாக்கப்படணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் நமக்கு போடுறாரு, ஒரு நிபந்தனைகள் நமக்கு போடுறாரு. அவர் வந்து நம்ம பலியை உடனே எல்லாருக்கும் அதை வந்து கொடுக்குறாரான்னு பார்த்தா கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் மூலிமா தான் அவர் நமக்கு கொடுக்குறாரு. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா நம்ம வசனத்து மூலிமா பார்க்கலாம். யோவான் 17:3ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருடைய இயேசு கிறிஸ்துவதையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஃபஸ்ட்டு அவரை தெரிஞ்சுக்கணும், அறிதல். அதை வந்து இந்த வசனத்தில் கூட சொல்கிறாரு. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:12. லைட்டாக தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யோவான் 1:12. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்தில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய நாமத்தினால் விசுவாசத்தை நம்ம காட்டணும்னு சொல்கிறாங்க. முன்னாடி வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, அவரை அறிஞ்சிக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறத சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் என்னென்னா நம்ம விசுவாசமாக இருக்கணுன்ற விஷயத்த கூட சொல்கிறாங்க. இன்னொரு வசனம் லூக்கா 9:23. லூக்கா 9:23. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகே, முதல்ல 2 வசனத்தில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம், அடுத்து விசுவாசம் வைக்கணும்னு பார்த்தோம். தெரிஞ்சுட்டு விசுவாசம் வச்சா மட்டும் போதுமா? அவர் பின்னாடி போனால் என்ன சொல்கிறாரு அவர் வசனத்தில்? என்னை பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும்னு சொல்கிறாரு. வெறுத்து அவரோட சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு வரணும்னு கூட சொல்கிறார். இன்னொரு வசனம் ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புக்தி உள்ள ஆராதனை. ஓகே, தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு கூட இந்த வசனத்தில் சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த 4 கண்டிஷன்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இந்த 4 கண்டிஷன்ஸ் முடித்த உடனே அவர் வந்து நம்மளோட கரையெல்லாம் மூட பண்ணணும் இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம்? அசுத்தமாக தானே இருக்கோம். நம்மளோட கரையெல்லாம் மூட பண்ணணும். அப்போ இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் யார்? அந்த அவர் இயேசு கிறிஸ்து. ஓகே, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? பாவமே செய்யலை. ஓகே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் அவர் பாவம் செய்யலைன்றதுக்கு. 1 பேதுரு 2:22. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஓகே, இந்த வசனமும் என்ன சொல்லுதுன்னா, அவர் பாவம் செய்யவே இல்லைன்னு கிளியராக சொல்லுது. அப்போ அவர் பாவமே செய்யலை. தேவன் அவர் எதுக்காக நமக்காக இது பண்ணார்? ஏன்னா அவர் பாவமாக ஆக்கினார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு பாவி கிடையாது, நமக்காக பாவமாக ஆக்கினார். அவர் வந்து நம்மளோட பாவத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர் மேலே வந்து சுமத்துனாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53:6. ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசு கிறிஸ்து வந்து பாவமே செய்யலை. அவர் என்ன பாவியாக ஆனார்னு பார்க்குறோம். ஆனால் என்னென்னா இப்போ வந்து வசனம் கிளியராக இருக்குது. நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் என்ன பண்ணாங்கன்னா தேவன் வந்து அவர் மேலே சுமத்தினார். நமக்காக வந்து ஒரு இன்டர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்காங்க. நம்மளோட பாவத்தெல்லாம் எடுத்து அவர் மேலே வச்சு தான் அங்கே வந்து ஒரு சிலுவையில் அவரை சுமத்திருக்காங்கன்னு கூட பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3:24. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோன்னு பார்க்குறோம். அப்போ வந்து நம்மளோட செயல்னால எதுவுமே நம்ம நீதிமானாக்கப்படுறதில்ல. இயேசு கிறிஸ்துவோட இதனால தான் நம்ம நீதிமானாக்கப்படுறோன்னு கூட இந்த வசனத்தில் பார்க்குறோம். இறுதியாக வந்து ரோமர் 8:33. ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குவார். தேவன் தான் வந்து நம்மளை நீதிமான் ஆக்குறாருன்னு கூட இந்த வசனம் தெளிவாக சொல்லுது.
அடுத்ததாக ஒரு ஸ்டேஜ். இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோன்னா, அவர் வந்து நம்மளுடைய கரைகளில் மூடப்படுறதை பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா, பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். அதுக்கு ஒரு வசனம் யோவான் 3:5. யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து தேவனுடைய குடும்பத்தில் சேரணும்னா என்ன பண்ணணும்? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட முடிஞ்சிடுச்சா நமக்கு? அடுத்த ஸ்டேஜ் என்ன நமக்கு? அர்ப்பணிக்கணும். ஓகே, ஒரு வசனம் எபிரேயர் 12:23. 12:23. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, நம்மளோட பேர் எழுதியிருக்க அந்த ஒரு நிமிஷம், நம்மளோட பேர் வந்து முதல்ல பரலோகத்தில் எழுதியிருக்குன்னு கூட பார்க்குறோம். இது வந்து சுவிசேஷத்துக்கு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இந்த மூலியமாக தான் நம்ம வரோம். ஆபிரகாமோட ஸ்டேஜில் நம்ம என்ன பார்த்தோம்? பார்ஷியலாக. நம்மளோட ஸ்டேஜ் இப்போ எப்படி வருது? இது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கு. இப்படி தான் வந்து சுவிசேஷத்தில் நம்ம நீதிமான்கள் ஆகிறோன்னு கூட இந்த பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம கிங்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஓகே, அப்போ வந்து எல்லாருமே உயிர் தெழுந்து வரணும். 1000 வருட அரசாட்சி. உயிர் தெழுந்து வந்த உடனே அவங்களுக்கான ட்ரூத் எப்படி போய் சேரும்? சபையார் மூலிமா போய் சேரும். ஓகே, the world justification will not be instantaneous one but will progress during the 1000 years. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலக ஜனங்களோட அந்த நீதிமானாக்கப்படுதல்ன்றது உடனே நடக்காது. நமக்கு எப்படி இப்போ உடனே நடந்துச்சு, ஆனால் ஆபிரகாம் ஒரு பீரியடில் எப்படி நடந்துச்சு பார்த்தோம்? பார்ஷியலாக நடந்துச்சு. நமக்கு உடனே நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கிங்டமில் பார்த்தோன்னா அது உடனே நடக்காதுன்னு பார்க்குறோம். அது எப்படின்னா, வில் நாட் பி இன்ஸ்டான்டேனியஸ் ஒன், உடனே நடக்காது. பட் வில் ப்ராக்ரஸ் டியூரிங் த 1000 years. என்னென்னா 1000 வருட அரசாட்சியில் படிப்படியாக நடக்கும்னு கூட பார்க்குறோம். அது வந்து யார் மூலிமா நடக்கும்? நமக்கு சபை மூலிமா நடக்கும். முக்கியமாக இயேசு கிறிஸ்து மாபெரும் மத்தியஸ்தர் மூலமாக தான் நமக்கு வந்து அது நடக்கும்னு பார்க்குறோம். மத்தியஸ்தர்னா என்ன? ஓகே 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 அங்கே வந்து மத்தியஸ்தரோட வேலை என்னவாக இருக்கும் நமக்கு? அங்கே மத்தியஸ்தரோட வேலை 1000 yearsல ட்ரூத் வந்து இப்போ வந்து மத்தியஸ்தரோட வேலை அங்கே என்னென்னா, ட்ரூத் வந்து இயேசு கிறிஸ்து மூலிமா தான் அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் அது டெம்பரவரியாக தான் அவங்க நீதிமானாக்கப்படுவாங்களே தவிர முழுமையாக வந்து அவங்க நீதிமானாக ஆக்கப்பட மாட்டாங்கன்னு கூட பார்க்குறோம். அந்த 1000 yearsல இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ட்ரூத் எல்லாருக்கும் சொல்லுவார். அது வரைக்கும் அவங்க கேட்டு அவங்க வந்து சோதனை வழியாக தான் நடத்தப்படுறாங்கன்னு கூட பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். ஏன் அவங்க சோதனை வழியாக நடத்தப்படுறாங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:2 2 வசனம் 3 வசனம். யாக்கோபு 1:2 வசனம் 3 வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஓகே, இந்த 2 வசனம் என்னன்னா, நம்ம விசுவாசத்தை வளர்க்குறதையும் அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம கீழ்ப்படுதல் கற்றுக் கொடுத்தலையும் அங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்கன்னு கூட பார்க்குறோம். இப்போ வந்து இதுவுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆபிரகாம் விஷயத்துலையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது. அப்போ ஆபிரகாம் வந்து நம்ம பார்க்க போகும்போது ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக கூட இங்கே பார்க்குறோம். அவர் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிறதுக்கு அவர் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருக்கார். ஓகே, பாடத்தோட கன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:33. 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்கள் நீதிமான்களாக்குகிறவர். ஓகே, தேவனே அவர்களே நீதிமான ஆக்குகிறார். அப்போ பார்த்தோன்னா அந்த ப்ராசஸ் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ட்ரூத் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு டெம்பரவரி ப்ராசஸாக தான் இருக்கும்.
ஆனால் இறுதியாக யார் தான் நீதிமான்கள் ஆக்கிறது? தேவன் தான் ஆக்குறாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம? ஜஸ்டிஃபிகேஷன்னா என்ன? பாவம் இல்லாத ஒரு நிலைன்னு பார்த்தோம். அந்த நிலையை யார் ஃபஸ்ட்டு இருக்கிறான்னு பார்த்தோம். ஆதாம் இருந்தார். ஆதாம் அதுக்கப்புறம் பாவம் செஞ்சதுனால தேவன் கூட இருக்கிற அந்த ஐக்கியம் கட்டாச்சு, மரணம் உண்டாச்சு. பாவம் செஞ்சதுனால அவருக்கு மரணம் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம், ஆபிரகாம் பீரியடில் பார்த்தோன்னா அது ஒரு பார்ஷலாக இருந்துட்டு அப்புறமா அவர் வந்து முழுமையாக நீதிமானாக்கப்படலை. விசுவாசத்துலேயும் கீழ்ப்படுத்தினால மட்டும்தான் அவர் நீதிமானாக ஐக்கியம் கொள்றதுக்காக கருதப்பட்டார், தவிர அது முழுமையாக நீதிமானாக்கப்படலை. அடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அது உடனடியாக குயிக்காக நடக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸாக இருந்துச்சுன்னு கூட பார்க்குறோம். அடுத்து 1000 இயர்ஸ் ப்ராசஸில் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக நடக்குதுன்னு கூட பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு வந்து அவர் வந்து ட்ரூத்து கொடுக்குறாருன்னு கூட பார்க்குறோம். ட்ரூத்து கொடுத்து ஆனால் டெம்பரரியாக இருக்கும், இறுதியாக வந்து தேவன் தான் அவங்கள நீதிமான்கள் ஆக்குறாருன்னு பார்க்குறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ பிரதர். ஸோ வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு தலைப்பின் கீழாக நல்ல ஒரு சத்திய பாடத்தை கற்றுக் கொடுத்து அன்பு சகோதரனுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம், நீதிமானாக்கப்படுவதனுடைய பல்வேறு படிநிலைகள், இதுதான் அவருடைய கோர் பாயிண்ட்டு. அது தொடர்ந்து தான் பசங்க என்ன பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கப்படும் போது வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுறதான் என்ன, ஏன் நீதிமானாக்கப்பட வேண்டும், நீதிமானாக்கப்படுறது எப்படி பயிரப்பட்டு நடந்துச்சு, சுவிசேஷம் எப்படி நடந்துச்சு, ராஜ்யம் எப்படி நடக்க போகிறத பற்றி என்ன பண்ணாங்க சகோதரர் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அது தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஒரு கண்டினியூ பாடத்துக்கு போக போகிறோம். இந்த நீதிமானாக்கப்படுறது பார்த்தாச்சு இல்லையா? இந்த நீதிமானாக்கப்படுதல் எப்படி நடைபெற போகுது, அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? அது என்ன பேஸ்மெண்ட் கற்றுக் கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சஞ்சய் பாலக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்லைடு மாற மாட்டேங்குது. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அடி வாங்கவும் விசுவாசத்தில் வெடி வைத்து பரீட்சிக்க அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரர் வந்து நீதிமானாக்கப்படுதல்னா என்னன்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல. இந்த நீதிமானாக்கப்படுதல் எதன் மூலியமாக தான் நடக்க போகுது? ஒரு பேஸ் இருக்குல்ல, வீடு கட்டுறோன்னா கடைக்கால் போடுறோம். அப்போ எதுக்குன்னா வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அடிமட்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் போட முடியும். அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலுக்கு எது வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குது? விசுவாசம். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலுக்கு விசுவாசமாக முக்கியன்றதை ஒரு வசனம் நம்ம பார்த்துடலாம். ரோமர் 3:28. ரோமர் 3:28 ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி தீர்க்கப்படுறாங்கன்னா, எதன் மூலியமாக தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு புது சிருஷ்டி நீதிமானாக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விசுவாசத்தின் மூலமாக தான் நீதிமானாக்கப்படுறாங்க. அப்போ தேவன் கரெக்டாக இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, விசுவாசம் இல்லைன்னா நீ வந்து என்ன ஆக முடியாதுன்னா நீதிமானாக்க ஆகக்கூடாது. அப்போ விசுவாசம்னா முதல் என்ன? அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அவ்விசுவாசம். அவ்விசுவாசமே நமக்குள்ளே எப்பொழுதுமே வரக்கூடாது. ஒருத்தவங்க மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டோம், ஒரு விசுவாசம் வச்சுட்டோன்னா கண்மூடித்தனமாக நம்ம நம்புகிறோம்ல. தேவனை இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோமா? இயேசு கிறிஸ்து வரைக்கும் பார்த்துக்கிறோமா? கிடையாது. ஆனால் நம்புகிறோம்ல, அந்த ஒரு விசுவாசம் வந்து அந்த நிலைத்த விசுவாசம்னா கடைசி வரைக்கும் எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் தேவன் எனக்கு அனுமதிக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்கு பரீட்சைக்கு அனுமதிக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த விசுவாசம்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எதை குறித்து இப்போ பார்க்க போகிறோம்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலுக்கு எது தான் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான் முக்கியம்னு பார்க்குறோம். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து தேவன் நேரடியாக செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா மோசே செங்கடலை பிரிக்கிறது, தானியேல் வந்து இதெல்லாம் நேரடியான கண்காட்சிகள். எலியா வந்து நேராக அந்த அக்கினி வச்சு பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த 3 பேரை நெருப்பில் இருந்து விஷயத்தெலாம் நேரடியாக பார்த்தாங்க.
அதனால் அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா விசுவாசம் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்குமா? நம்மளால் பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அதிசயங்களை? நம்மளுக்கு எது தான் இருக்குது விசுவாசம்? இப்போ தேவனுடைய வார்த்தை தான் முதல்ல ரொம்ப விசுவாசமாக இங்கே காணப்படுது. அப்போ வந்து என்னென்னா ஒரு வசனம் வாசிச்சலாம். யோவான் 20:29. யோவான் 20:29 அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்போ இங்கே யார் தான் பாக்கியவான்? நம்ம விசுவாசிக்கிறோமா? நமக்குள்ள முதல் விசுவாசம் எப்படி வந்துச்சு? ஸ்லைடு போட்டுறேன், பார்த்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியை வந்து நம்ம எப்படின்னா புது சிருஷ்டியாக நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது, நம்ம வந்து அந்த சத்திய பாடங்களை உள்வாங்கும்போது ஈடுபலி எந்த அளவுக்கு நம்ம உணர்வோன்னா, அப்படி ஒரு பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடிச்சுன்னா எப்படி உள்ளே போவோம் அந்த விசுவாசம், அந்த மாதிரி நான் படும் பாவியாச்சு, எனக்காக வந்து ரத்தத்தை ஜீவனை கொடுத்துக்கிறாருன்னு ஒரு விசுவாசம் வந்துச்சுல. அந்த விசுவாசம் எது வரைக்கும்னா கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு நிறைய பரீட்சை வரும். இப்போ ஒரு மாணவன் படிக்கிறான்னா அவன் நல்லா படிக்கிறான்றது எதை வச்சு தான் தீர்மானிக்க முடியும்னா, ஒரு டெஸ்ட்டு வச்சு தான் தீர்மானிக்க முடியும். எதுவுமே இல்லை, கை கட்டின்னு இன் பண்ணிக்கின்னு தலையை வழித்து சீக்கின்னு வந்தாருன்னா இவர் நல்லவன் நம்ம படிக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவனோட டெஸ்டிங் அந்த இடத்த அந்த ஆஃப் எலி குவார்டர்லி வச்சு எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜுக்கு விசுவாசம் தான் நம்மளுக்கு பரீட்சையாக அங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ உலகத்தில் பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். இப்போ என்ன எடுத்துங்களேன், இண்டிகேட்டர் போடாமல் திரும்பிடுறேன், பின்னாடி லாரி வரதை பார்க்கல, தவறிடுறேன். இப்போ என்னோடய சொந்தக்காரங்க யாரை திட்டுவாங்க? என்னையை திட்டுவாங்க. யார் திட்டுவாங்க? கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, நீ இருக்கிறியா இல்லையா, வார்த்தை வரும். இத்தனை நாளாக வழிபட்டு வந்திருப்பாங்க, உலகத்தில் தான் வழிபட்டு வந்திருப்பாங்க. முதலாவது யாரை திட்டுறாங்கன்னா அவங்க அவிசுவாசம் அந்த இடத்த காணப்படுது பாருங்க. கடவுளே கண்ணு இல்லையா, ஆனால் தவறு என் மேலே தான் இருக்குது. அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருக்குதான்னு பார்த்தா இல்லையா. நமக்கு அந்த மாதிரி இருக்கணுமா? தவறிட்டேன்னா என்ன இருக்கும்? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார். தேவன் ஏதோ ஒரு சூழலுக்காக ஆரம்பிச்சுக்கிறாங்கன்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவன் யார், கிறிஸ்து யார், அவருடைய ஈடுபலியை நம்ம விசுவாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்ய திட்டம் எல்லாமே நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ பாண்டிச்சேரியிலே பாருங்கள், எத்தனை பேர் இப்போ நியூ இயருக்கு கொண்டாந்து இருப்பாங்க. நம்மளை ஒரு விசேஷமாக கூட்டின்னு வந்து அவரோட வார்த்தையை கேட்டுன்னு இருக்கிறோம், ஒரு 40 பேர் 50 பேர். அப்போ நம்மளோட விசுவாசமானது எப்படி இருக்கணும்? பாண்டிச்சேரியிலே நாம் மட்டும்தான் இந்த இடத்த தேவனை விசுவாசித்து இந்த கொடுக்கையை நடத்துகிறோன்றதை பார்க்குறோம். அப்போ இப்பேற்பட்ட பரீட்சை விசுவாசத்துக்கு என்ன தான் வரும்? சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாரையாச்சும் சொல்லுங்கள். பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இல்லை, பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேறு, அது இல்லை, வேறு. பீஸ் இல்லாதனால இப்படி பேசுகிறீங்க பிரியாணியில். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான். இவர் சாதாரணமாக அந்த விசுவாசத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டாரா? தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரணமாக இவர் அழைக்கப்படுவார்னு பார்த்தா கிடையாது. ஏன் இந்த ஒரு வார்த்தையை தேவன் இவருக்கு வந்து சொன்னாங்க? மந்தி பிரியாணியா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீப்ரிண்ட்ஸ் கட்டிங்ஸ் பார்த்து போகலாம். ஆபிரகாமுக்குரிய நிஜமான நீதிமானாக்கப்படுதலில் 3 படிகள் காணப்பட்டது போன்று இப்படிகளில் 2 அவர் சார்பிலான படிகளாகும். இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் யாருன்னா நாம தான். நம்மளுக்கு எத்தனை படி இருக்குது? 2 படி நாம் செய்ய வேண்டியது. 1 கர்த்தருடையதாகும். 1 தான் யார் செய்ய போகிறான்னா ஃபினிஷிங் ஸ்டேஜ். யார் கொடுக்க போகிறான்னா கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்போ இந்த இடத்துல முதல் படி என்னன்னு நம்ம பார்த்தலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு குரல் வருது. இப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை தான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்படி ஒரு வீடு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஜாமான் வாங்கிட்டு வந்து தரத்துக்கு ஒரு ஆள். நம்ம லைஃப் ஸ்டைலில் அப்போ அப்படி இருக்குமான்னு பார்த்தா நிறைய ஆஸ்தி இருந்துச்சு அவருக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கிறவங்க தான் பணக்காரங்க. ஓகேவா? ஸ்விம்மிங் ஃபூலில் குளிச்சுன்னு இருக்கிறேன் நான். சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். சஞ்சய், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் உன் வீட்டையும் விட்டு போன்றார். நான் எப்படி பார்ப்பேன்? என் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இம்மா பெருசாக வீட்டை போட்டு கட்டிட்டேன்,
கார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். தேவனே உங்களுக்கு தெரியாதா எப்படி கஷ்டப்பட்டு வாங்கணும்னு? அனுதின ஜபங்கள் தானியலோட அதிகமான ஜபம் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நமக்குள்ளே யோசனை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த இடத்துல அவருக்குள்ள ஒரு யோசனை வந்திருக்கும், பெரிய ஜாதியாக்குவான்றாரு. என்ன என்ன பார்க்குறீங்க? பெரிய ஜாதியாக்கன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் குழந்தை இருந்துச்சா? அப்போ இந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? சரி விடுங்க வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டார். ஒரு வார்த்தை வரும், பெரிய ஜாதியாக்குன்றீங்களே, என்னை பார்த்து என்ன காமெடி பண்ணுறீங்களா அப்படி நமக்குள்ள ஒரு யோசனை வரும்ல. ஆனால் அவர் அப்படி பண்ணாரான்னு பார்த்தோன்னா எதையுமே யோசிக்கலை. தேவன் சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 12:4 இருக்குது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் செய்தான், புறப்பட்டு போனான்னு இருக்குது. தேவன் ஒரு வார்த்தையுமே கரெக்டாக பதிவு பண்ணுவார். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கலாம்னா, ஆபிரகாம் அவன் சொன்னபடியே சந்தேகத்துக்கு கொண்டே போனான் அப்படி இருந்துச்சா? இல்லை, சொன்னபடியேனா எதை அந்த இடத்த காட்டுறாரு? செவி கொடுத்து கேட்குறாரு. தேவன் சொல்கிறார், இதோ அடியேன், சொல்லுங்கப்பா நீ கிளம்பி போப்பாங்க. சரிங்கப்பா கிளம்பிட்டார். இதோ சொன்னபடியே செய்கிறேன். இப்போ இந்த 2 படிகளில் முதல் படியில் ஆபிரகாம் எப்படி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்களா? கீழ்ப்படிதலை முதல்ல காட்டுறாரு. சொல்லிட்டாரு தேவனை, எதையுமே யோசிக்கலை. அவருக்குள்ளே யோசனை வந்திருக்கலாம்ல, பெரிய ஜாதியாக்குவேன்றீங்களேப்பா, கேட்கலாம், அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, கேட்கலாம்ப்பா பெரிய ஜாதியாக்குவேன்றீங்களா அப்படின்னா என்னப்பா கேட்டாரா? ஒரு வார்த்தை கூட கேட்கல. முதல் படியில் ஒரு கீழ்ப்படிதலை காட்டி அடுத்தது 2ஆம் ஸ்டேஜுக்கு போகிறாரு. 2ஆம் ஸ்டேஜ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த ஒரு வார்த்தை கேட்குறப்ப ஆபிரகாமோட வயசு என்னது? 75 வயசு. இந்த வயசில் நாம் எப்படி பார்ப்போம் அவரை? ஏதோ சொல்கிறாரு, சொல்லுங்கள், சரிங்க அடியேன் இதோ இருக்கிறேன், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அவரோட விசுவாசம் அந்த இடத்துல வெளிப்பட்டுருக்குது. உடனே என்னதுன்னா, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன் இடத்துக்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசத்தில் இது கேட்குறாங்க. 2 பேருக்குமே தேவதூதன் பேசுகிறது கேட்குதாங்க. ஆனால் சாராள் மட்டும் என்ன பண்ணிடுறாங்க? ஆகையால் சாராள் உள்ளத்திலே நகைத்து, வெளிப்படையாக நம்மளை மாதிரி சரிக்கல, உள்ளத்திலே நகைக்கிறாங்க. நான் கிழவியும் என் ஆண்டவனும் முதிர்ந்த வயதுள்ளவனுமாய் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்கும். அவருக்கும் வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு, எப்படி குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரி ஒரு யோசனை அவனுக்குள்ள. இப்போ இந்த இடத்த சாராள் நகைக்கிறாங்க. ஏன்னா சாராள் அந்த ஸ்திரீகளுக்குள்ளான வழிபாடு அவங்களுக்கு கிடையாது. நல்லா கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எப்படி ஒரு குழந்தை உண்டாகும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஆபிரகாமுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஆபிரகாமோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு? தேவதூதன் சொல்கிறாரு அடியேன் சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்த கீழ்ப்படுதல். பின்னாடி எந்த ஒரு வார்த்தையும் அவர் கேட்டிருக்கலாம்ல, இந்த மாதிரி சாராளுக்கு ஸ்திரீகளுக்குள்ளான வழிபாடு வச்சு நீங்கள் இதுக்கு என்ன ஒரு பதில் சொல்கிறீங்க கேட்டிருக்கலாம். அவர் அந்த இடத்த பேசலாம். கேட்டாரான்னு பார்த்தோன்னா இல்லை. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம். தேவன் என்னை வர சொல்லிட்டாரு, தேவன் பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லிட்டார்ல, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன? தேவன் சொன்னான்னா கண்டிப்பாக செய்யப்படாது. தேவனோட வல்லமையான ஆள் இருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. தேவன் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக கொடுத்துரு. அந்த ஒரு விசுவாசத்தில் தான் பிறக்கிறாரு. யாருன்னா ஈசாக்கு பிறக்கிறாரு. இப்போ எப்படின்னா 100 வயசில் பிறக்கிறாரு. 100 வயசில் பிறக்கிறாரு. அப்போ எப்படியெல்லாம் ஆபிரகாம் அவர் வளர்த்துருப்பார்? ஏன்னா உலகத்தில் பார்க்கும்போது 1 வருஷம் குழந்தை தள்ளி பிறந்துட்டாலே அந்த குழந்தை பெருசாகி ஒரு 50 வயசு இருக்கும். 50 வயசு இருக்கிறப்ப என்ன சொல்லுவேன்னா, என் குழந்தை மேலே அப்பயும் 50 வயசு ஆனால் குழந்தைன்னு சொல்லுவாங்க, விரல் கூட பட்டிருக்காது, அப்படி நான் பார்த்துருக்குறேன் அப்படின்வாங்க. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷம் தேவன் சொல்லி 25 வருஷம் கழிச்சு 100 வயசில் குழந்தை கொடுக்குறாங்க. அப்போ அவர் எப்படி ஈசாக்கை வளர்த்துருப்பார்? எப்படிலாம் அன்பை காட்டிருப்பார்? தேவனோட திட்டங்கள், அவரோட வார்த்தைகள், தேவன் என்னெல்லாம் எப்படி நடத்திருக்கிறாருப்பா, நீ எப்படி பிறந்த, உன் மேலே எப்படி நான் பிரியப்பட்டேன், என்னோடய விசுவாசத்தில் நீ எப்படி பிறந்தன்றது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரா? அப்படி இருக்கும்போது தான் இப்படி சிரிச்சிருந்த ஒரு மனுஷனுக்கு தான் ஒரு வாய்ஸ் வருது. ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதிக்கிறார்னா எதுக்கு அந்த சோதனை அவருக்கு வருது? எதில் வருது? எதனால் பரீட்சிக்கப்படுறாரு அவர்? விசுவாசத்தில். அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன். உடனே கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 22:2 சொல்கிறாங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு
மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்த மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுன்றார். இப்போ என்னையே எடுத்துங்க, 25 வருஷம் கழிச்சு 100 வயசில் குழந்தை பிறகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வார்த்தை வந்தவொடனே நான் என்ன நினைப்பேன், என் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நினச்சினுங்கிறாங்க, கொடுத்ததே 75 வயசில் வாக்கு கொடுத்து 100 வயசில் குழந்தைய கொடுத்து நான் பாலூட்டி சோலூட்டி வளர்த்தா இப்போ எடுத்துன்னு பலி கொடுப்பான்றார். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நினைப்பீங்களா மாட்டோமா? சரிக்காதீங்க, பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்குள்ள ஒரு யோசனை வரல. சரி, இந்த இடத்துல எப்படின்னா பலி கொடுன்னு சொல்லிடுறாரு. பலி கொடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி தேவன் பலி கொடுன்னு சொல்லிட்டாரு, ஒரு வாரம் கொஞ்சம் நல்லா உட்காந்து அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். கண்டிப்பாக பலி கொடுன்னு முடிவாயிடுச்சு, சரி பலி கொடுத்துருவோன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். கண்டிப்பாக அந்த ஒரு வாரம் பீரியட் நம்ம எடுத்திருப்போம், 1 வாரமோ 2 வாரமோ எடுத்திருப்போம். சரி நம்ம கொஞ்சிட்டு அழப்பா கொஞ்சம் அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு போய் பலி கொடுத்துரும் அப்படின்னு நினைப்போம். அவர் அந்த மாதிரி பண்ணாரான்னு பார்த்தா கிடையாது. தேவன்ட்ட அவர் கேட்டிருக்கலாம்ல, தேவனே நீங்கள் கொடுத்த குமாரன் எத்தனை நாள் விசாரிச்சுட்டு வந்துக்கிறேன், பங்களா வீட்டை ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், 25 வருஷம் வெயிட் பண்ணி கொடுத்தேன், கேட்டிருக்கலாம்ல. சப்போஸ் அந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி கூட போயிருக்கலாம்னா, பலி கொடுக்கலன்னா தெரியும் தேவனுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், அவருக்கு தெரியாதா, சரி மன்னிச்சிருவார் அப்படின்னு கூட போயிருக்கலாம். அப்படி அவர் போனாரான்னு பார்த்தா கிடையாது. ஆதியாகமம் 22:3 ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து, நியூஸ் வந்துடுச்சு, கீழ்பட்டார், இதோ அடியான் என்றாரு, தேவன் வாக்க கொடுத்துட்றாரு, இதை நீ பண்ணி ஆகணும்பான்றாரு. இதோ அதிகாலையிலே எழுந்து தன் கழுதியில் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு நெருப்பு கட்டை எல்லாத்தையுமே எடுத்துன்னு அவங்க போகிறாங்க. போகும்போது கூட அந்த மனநிலை வந்திருக்கலாம்ல, எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு? ஏன்னா 100 வயசில் குழந்தை பிறந்திருக்குது. 100 வயசில் குழந்தை போகும்போது அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், எப்படிலாம் வளர்த்துன்னு போயிருப்பேன். ஐசாக்கு எப்படி வருவார், கம்மனா வருவார், அப்பா இது என்னதுப்பா போகிற வழியில் எங்கப்பா போகிறோம், அப்பா அப்பான்னு கூப்பிட்றப்ப அவருக்குள்ளே எப்படி இருக்கும், அந்த ஒரு அன்பு அப்படியே வெளிப்படும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நாம் இருந்தோன்னா கண்டிப்பாக குழப்பம் வந்திருக்கும். சரி தேவன்ட்ட மன்னிப்பு கேட்டு போயிடலாமா, இல்லை பலி செலுத்துகிற மாரி கத்தியை தொலைச்சிட்டோன்னு சொல்லிடலாமா? நாம் அப்படிப்பட்ட ஆளுங்க தான், பா கத்தியை தொலைச்சிட்டோம்ப்பா, கத்தியை காணாம்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கூட சொல்கிறாள். ஏன்னா எப்படியாச்சும் தேவன் கொடுத்துருவாருன்ற விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா தேவன் வார்த்தை சொல்லிட்டாரு, கடற்கடல் மனைநே போகணும், வானத்தின் நட்சத்திரம் போகணும், அவன் சந்ததியை பெருக போகணும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் தேவன் கொடுத்துறாரு. அவர் ஆபிரகாம் அந்த காலத்தில் உயிர்த்தெழுதல் இருந்துச்சா? கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பார்க்குறோம், அடுத்ததாக லாசரு எழுப்புறதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளே அந்த விசுவாசம் தான் தேவன் பார்க்குறாரு. உயிர்த்தெழுதலே ஒரு ஆள் பார்க்கல, உயிர்த்தெழுதலே பார்க்காத போது இவருக்குள்ளே எப்படி இந்த ஒரு விசுவாசம் நிற்குது? அப்போ அந்த ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சா பார்த்தோன்னா கிடையாது. ஈசாக்கை கூட்டின்னு கிளம்பிட்டார். அப்போ கூட தேவன் நினச்சிருக்கலாம்ல, சரி சொல்லிட்டோம் பையன் கலந்துட்டான், சரி இந்த ஸ்டேஜை முடிச்சிடும், முடியல. அப்படியே நடந்துன்னு இருக்கும்போது தான் என்ன சொல்கிறாருன்னா அவரோட விசுவாசம் வார்த்தையில் காணப்படுது. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் சொல்கிறார். வருவேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல கூட நிதானமாக அந்த விசுவாசமானது வெளிப்படுது. ஏன்னா உயிர்த்தெழுதல் ஒரு விஷயம் பார்க்கல, இல்லைனாலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும், இருப்பா காட்டையெல்லாம் வச்சுன்னு ஓரமாக படுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி அவர் சொல்ல, போயிட்டு நானும் தொழுது கொண்டு திரும்பி வரோன்னு தான் சொல்கிறாரு. இப்படியா இவங்க 2 பேரும் போயின்னு இருக்கிறப்ப தான் ஆதியாகமம் 22:7 அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனையாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன், நெருப்பும் கட்டையும் இங்கே இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்குறார். ஆபிரகாம் நினச்சிருப்பார், அந்த ஆட்டுக்குட்டியே நீ தான்பா அவர் மனசில் நினச்சிக்கினேன். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். தேவன் பார்த்துப்பாருப்பா, நாம் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்படியா போய் அந்த இடத்த பலி எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு வச்சு கை ஓங்குறார். அந்த விசுவாசம் அவருக்குள்ளார், எப்படியாச்சும் தேவன் கொடுத்துறாருன்ட்டு அந்த கையை கத்தி எடுத்துன்னு போகிறப்ப தான் ஆதியாகமம் 22:12 வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ தான் சொல்கிறார் அந்த வார்த்தையை. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரா? என்ன வார்த்தை?
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். எப்போ தான் சொல்கிறாருன்னா அந்த ஸ்டேஜை நம்ம முடிக்கிறோம் பாருங்கள், எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் கொடுத்துட்டாரு. அந்த டாஸ்க்கை முடிக்கிறப்ப தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்போ வந்து தேவனுக்கே தெரியுது ஆபிரகாம் எப்படி ஈசாக்கை பார்த்துருப்பாருன்னு. ஏன்னா உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமார் என்றும் நீ பார்க்காம நீ வந்து எனக்கு பலி கொடுக்க வந்ததுனால நீ தேவனுக்கு பயப்படுறன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன புரியுதுன்னா, எந்த ஒரு விஷயம் உயிர் தெழுதல் எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுல, தேவனோட வார்த்தையை தான் நம்புகிறாரு. இப்போ நம்மளுக்கும் வேதம் தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை விசுவாசிக்கிறோன்றது தான் பார்க்குறாரு. அப்படி இப்பேற்பட்ட சூழல்லையும் இப்பேற்பட்ட எல்லாத்தையும் பரீட்சையை பார்த்து கூட ஆபிரகாமுக்கு கொடுத்தப்பட்ட வாய்ப்புனா முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் தான். ஆனால் நாம் எதுக்காக அழைக்கப்படுறோம்? சபையாக அழைக்கப்படுறோம். இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு மகிமையான ராஜ்யம் நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கு, 1,44,000. அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? இப்போ அவரோட விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. எப்பேற்பட்டு பரீட்சை? மகனே கொடுக்க சொல்கிறாரு. ஆடு மாடு அதெல்லாம் வேறு விஷயம். தன்னோட மகன் 25 வருஷம் கேப் கொடுத்து 100 வயசில் கொடுத்து அவர் நேசிச்சிருப்பார், அந்த மொத்த அன்பையும் காட்டியிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு மகனை கொடுக்க சொன்னார். அவர் தயங்காமல் போனார். அப்படி கூட அவர் எந்த ஒரு லிஸ்ட்டில் தான் வர்றாருன்னா முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் தான் வர்றாரு. ஆமாம், நமக்கு சபையாக ஒரு ராஜாவாக ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்துலேருந்து நாம் தனியாக பிரிக்க எடுத்துப்பட்டிருக்கோம். முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கப்பட்டு சத்திய பாடங்கள் அடிப்படை வேதாமம் கேட்டு நம்ம உள்ளே வரோம். உள்ளே வரும்போது நம்மளோட விசுவாசம் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகுதோ அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா அநேக பிரச்சனைகள் வரும். இங்கே அந்த விசுவாசத்தில் தான் பரீட்சையை கொடுக்குறாரு. எந்த ஒரு ஸ்டேஜுக்கு? நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜுக்கு இந்த விசுவாசத்தில் தான் கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் நிதானமாக ஆபிரகாமை மாரி யோசித்து அந்த வார்த்தைகளையும் தேவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை என்றைக்குமே நம்ம குறைவிடப்படக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஆவியின் கனிகள்லாம் அட்டைப்பொட்டியில் போட்டு மூடிட்டிங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல தேவன் எதை சொல்கிறாருன்னா நீதிமானாக்கப்படுற ஸ்டேஜுக்கு விசுவாசம் தான் வேணுன்றாரு. இப்போ அநேக பிரச்சனைகள்லாம் வரும். மனைவி மூலயமாவும் பசங்க மூலயமாவும் இந்த மாதிரி சகோதரி மூலயமாவும் நிறைய பிரச்சனைகள் தேவன் நம்மளுக்கு அனுமதிப்பார். எந்த விதத்தில் அனுமதிக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் அனுமதிப்பார். அப்படியாக அனுமதிக்கும் போடும்போது நாம் நிதானமாக தேவன் மேலே விசுவாசத்தை மட்டும் இருக்க முடியாது. ஏன்னா மாம்சம் கோபத்தை வெளிப்படுத்தும், அழுகையை வெளிப்படுத்தும். ஆனால் அந்த புது சிருஷ்டிக்கான விசுவாசம் மட்டும் நிலைச்சிருக்கணும். ஏன்னா ரொம்ப 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 கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு அநேக பரீட்சைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அப்படி இருக்கும்போது தான் இப்படியாக விசுவாசத்தின் மூலமான நீதிமானாக்கப்படுதலான தொடர்கின்றது. எப்படின்னா இந்த ஒரு 2 ஸ்டேஜ், இந்த ஒரு பரீட்சை மூலயமா தான் அவருக்கு தொடருதுன்னு பார்க்குறோம். ஆனால் போதிய காலங்கள் கொடுக்கப்பட்டும் ஒருவேளை பலி செலுத்த முன்வர மறுக்கப்படுமானால் இது விசுவாசம் போதுமானதில்லை. இந்த இடத்த தெளிவாக சொல்லிடுறாங்க. போதிய காலங்கள் நம்மளுக்கு ஆபிரகாமுக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு? இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்ததுக்கே நன்றி சொல்லணும். நமக்கு தெரியுமா இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு? ஆனால் நமக்குள்ள மைண்ட் செட் எப்படி வரும்னா, இந்த ஒரு வாரத்துலேயே நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இன்னும் ஒரு நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு வரும். போதிய காலங்கள் கொடுக்கப்பட்டோம் ஒரு வேளை பலி செலுத்த வரலனா, இப்போ நாளைக்கே முடியுது அழைப்பு, சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது அழைப்பு, என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த போய் கேட்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வேளை பலி செலுத்த வருமானால தேவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இது போதுமான விசுவாசமே கிடையாது, நேர்மை போதுமானதாக இல்லை என்பதையும் அழைக்கப்பட்டுள்ளான மகிமையான காரியங்களை அடையவே முடியாது. தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்மளோட விசுவாசம். இப்படிப்பட்டவர்கள் அவற்றுக்கு பாத்திரவான்கள் கிடையாது என்று நிரூபிக்கின்றதாக இருக்கும். இத்தகையவர்கள் கிருபையை விருதாவாக பெற்றுள்ளனர் என்று அப்போஸ்தலர் தெரிவிக்கின்றார். போதிய காலத்திற்கு பிற்பாடு தேவனுடன் ஐக்கிய கொண்டிருப்பதற்குரிய இவர்களின் நீதிமானாக்கப்படுதலானது காலாவதியாகிறது. உங்கள் ரீசார்ஜ் காலாவதி ஆகப்படுகிறது. அந்த மாதிரி தான் தேவன் என்னென்னு பண்ணுறாருன்னா, இப்போ இந்த சிம்முக்கு ரீசார்ஜ் போட திரும்பி ஆக்டிவேட் ஆகும் ஃபோனு. தேவன் சொல்ல அந்த ஒரு ஸ்டேஜ் காலப்பகுதிக்குள்ளே நாம் ரீசார்ஜ் பண்ண முடியுமா? ஏன்னா கடை இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப 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 கடைசி காலகட்டத்தில் இனி காலம் செல்லாது. ஏன்னா ரொம்ப எண்டில் இருக்கிறோம். இன்றைக்கி நான் காலைல சப்ஜெக்ட் பார்த்தோம், ரொம்ப கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். அநேக பரீட்சை மூலயமா தான் நம்ம அந்த நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அப்போ நம்ம விசுவாசம் மட்டும் எப்பயுமே நம்மளுக்கு குறையப்படக்கூடாது. ஆபிரகாம் பார்த்தோம்ல எப்படி இருந்தார் பார்த்தீங்களா? அநேக பேர் இருக்கிறாங்க வேதாகமத்தில், யாருமே விசுவாசிக்கலாமா முற்பிதாக்களோ சபையாக ஆகிக்கிறாங்க கிடையாது. அந்த விசுவாசின் தந்தைன்னு ஏன் கொடுக்குறாருன்னா, அவருக்கு வச்ச டெஸ்ட்டு அந்த மாதிரி டெஸ்ட்டில் அவரோட விசுவாசத்தை வெளிப்படுத்திக்கிறாரு. அதுபோல் நாமும் பரீட்சிக்கப்பட்டு உண்மை உள்ளவர்களான நிரூபிக்கிறது வரையிலும் ஜீவனுக்கு ஏதுவான நீதிமானாக்கப்படுவது இல்லை.
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பிடுங்கள் என்ற செய்தியை நாம் கேட்டபோது நம்முடைய விசுவாசமும் நேர்மையும் படிச்சுப்படுது. உங்கள் சரீரங்கள்னா என்னது? தேவனுக்கு பிரியமான ஜீவபலினா என்ன? இந்த உலகம், நம்மளோட ஆசை, இச்சை எல்லாத்தையுமே வெறுத்துட்டு முழுமையாக கொடுக்குறோம்ல. பிரியம் உள்ளனா என்னது? தேவனே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, நீங்கள் இருக்குன்ற ஒரு தைரியத்தில் தான் நான் தினமும் வேலைக்கு போகிறேன், வர்றேன், எக்லிஷா வரேன், வீட்டுக்கார்ட்ட அடி வாங்குறேன். இது விசுவாசமா? இது கிடையாது. பிரியம் உள்ளனா தேவன் எது மேலே பிரியப்படுறாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் முழுமையாக என் பையன் என்ற ஒரு சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்பாருன்னா அவருக்கு பிரியமாக வாழ்ந்து முடிக்கும் போது தான் கொடுப்பார். அப்படியாக நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் வெளியேறப்பட்டதான் நம்ம விசுவாசம். நம்ம விசுவாசமும் சோதிக்கப்படும். ஸோ கடைசி காலகட்டத்தில் இருக்கிற நம்ம விசுவாசத்துக்கு அநேக பரீட்சைகள் வரும். அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜை நம்ம அடையணும்னா விசுவாசத்தில் எப்படி நிலைச்சிருக்கணும்னா ஆபிரகாமை போல். ஏன்னா எதனா ஒரு இடத்துல எப்படி பண்ணியிருப்பார் அவர். தேவன் சொல்கிறாருல்ல, பெரிய ஜாதியாக்குன்றாரு, நீ போன்றாரு. ரிப்ளை பண்ணலாம்ல அவர், பா என்னப்பா திடீர்னு போக சொல்கிறீங்க, என்னப்பா ஜாதியாக்குன்றீங்க, என்னப்பா குழந்தை கொடுப்பீங்க, எதனா கேட்டாரா? எதையுமே கொடுக்கல. அந்த மாதிரி நாம் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, புரியுதா? நாம் அந்த முள்ளோடு ஓடின்னு இருக்கணும். முள்ளை பிடிச்சி வச்சு ஆஃப் பண்ணிலாம் வைக்கக்கூடாது. முள்ளோடு ஓடி கரெக்டாக கொடுக்கப்பட்ட காலத்திலே நம்ம பரீட்சையை நம்ம முடிக்கணும். தேவன் தம்மே இந்த வாசியை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என் விசுவாசமுள்ள அன்பு சகோதர சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசமாய் நாமளும் இந்த நீதிமானாக்கப்படுதலில் ஓடி இந்த ஒரு ஓட்டத்தை முடிக்க தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஸோ ரெண்டாவது செக்ஷனில் கூட நம்ம ஒரு அருமையான பாடத்தை பார்த்தோம். பாடத்தின் தலைப்பு விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, நீதிமானாக்கப்படுதல் என்ன முதல்ல சப்ஜெக்ட் பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த நீதிமானாக்கப்படுதல் எப்படி நடக்கும் பார்க்கும்போது பேஸ்மெண்ட்டு ஃபெய்த்து. இப்போ விசுவாசம் இல்லாமல் நீதிமானாக்கப்பட முடியாது. விசுவாசம் எப்போ வரும் பார்த்திங்கன்னா, ஈடுபலி இல்லாமல் விசுவாசம் வராது. பார்த்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. தூது கொடுத்த அன்பு சகோதரனுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்த பாடத்தில் போக போகிறோம். கொஞ்சம் நீங்கள் உட்காந்து தான் ஆகணும், ஏன்னா வாலிப பசங்க பேசுகிறாங்க, நம்ம அவங்க என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஸோ இப்போ விசுவாச நீதிமான் ஆக்கப்பட்டாங்க இல்லையா, ஆக்கப்பட்ட அவங்கள இப்போ பிதாவாகிய தேவன் எப்படி பார்ப்பார், அவங்கள எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத குறித்தான மூன்றாவது பாடத்தை அன்பு சகோதரர் கொஞ்சம் யோசனையாக என் பாயிண்ட்லாம் பேசிகிட்டு இருக்காம்பதுன்றாரு. பேசுபடியாக நம்முடைய அன்பு சகோதரன் டேனியலை அன்போடு அழைக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மளுக்கு சமாதானம், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 2 சகோதரர்கள் அருமையாக பாடம் எடுத்தாங்க. அது போன பாடம் விசுவாசத்தினால நீதிமானாக்க எப்படி அப்போ ஆகப்படுறோம் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம். நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ நாம் பார்க்க போகிற பாடம் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னாக்க, ஜஸ்டிஃபிகேஷன் ரெக்கார்ட். அப்படின்னா நீதிமானாக எண்ணப்படுவது. ஒரு கேள்வி கேட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறோம் இல்லையா, அப்படி நீதிமானா நம்ம உண்மையிலே ஆயிட்டோமா? எப்படி சொல்கிறீங்க? சப்ஜெக்ட் தலைப்பு சொன்னீங்க. ஸோ நீதிமானா இருந்தாங்க இல்லையா, யார் இருந்தா இந்த உலகத்தில் நீதிமானா யார் இருந்தாங்க? உண்மையான நீதிமானா யார் இருந்தாங்கன்னா 2 பேர் தான். ஆதாம் விழுந்து போகிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம், இவங்க 2 பேர் மட்டும்தான் நீதிமானாக இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இப்போ வரைக்கும் இவங்க தான், வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம நீதிமானா எப்படி விசுவாசத்தினால நீதிமானா ஆகிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி? ஆனால் நம்ம எல்லாருமே பாவத்தில் இருக்கோம். ஆதாமுடைய பாவம் நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம நீதிமானா என்ன பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம விசுவாசம் இருந்தால் நீதிமானா ஆகிடலாமா? சரி, தலைப்பு போட்டேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதை படிக்கிறப்போ ஏதாவது தோணுதுங்களா?
ரெட்டில் போட்டது மட்டும். ஸோ நம்ம விசுவாசத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவனுடைய நீதி, அவருடைய நீதி நம்மளுக்காக நம்ம மேலே இருந்து தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்கா நீதிமானா எண்ணப்படுறார், நம்மளை பார்க்குறாரு. நம்ம வந்து நீதிமான ஆகலை, நீதிமான வந்து இது ஆதாமோ இயேசு கிறிஸ்து மட்டும்தானே தவிர நாம் நீதிமான் கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட ஆதாமோட பாவம் இருக்குது இன்னும் மாம்சத்தில். அப்போ நம்மளை நீதிமான என்றார். இதுதான் வந்து எப்படின்னா நம்ம விசுவாசத்தினால நீதிமான என்ன தான் பாருமே தவிர நீதிமான் ஆகலை இன்னும். சரி, இந்த நீதிமான் ஆகப்படுதல் யாருக்கு? எண்ணப்படுதல் பேர் கிறிஸ்தவர்களுக்கு வருமா? ஏன்னா அவங்களும் விசுவாசிக்கிறாங்கள. ராஜ்யத்தில் உலக ஜனங்களும் விசுவாசிப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தில் வாழ்கிற சபைக்கு இங்கே 3 பேரில் யாருக்கு அப்படின்னாக்க இதுக்கு வந்து ரசல் பதர் கொடுக்குற விளக்கம் என்னென்னா உயர்ந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. உயர்ந்த அழைப்புனா 1,40,000 பேர். சப்ஜெக்ட் டக்கு அவ்வளோதான் முடிய போகுது. ஸோ 1,40,000 பேர் அப்படின்னாக்க இந்த உயர்ந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு தேவன் வந்து எண்ணப்படுறோம். இதுக்கு வசனம் நம்ம வாசிக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து என்னென்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் தடுப்பார். அதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குற ரிப்ளை படிங்க. மத்தேயு 3:15 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இங்கே எந்த நீதியை பற்றி பேசுகிறாரு? எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு? ஞானஸ்தானம். இவங்க எடுக்கிற இயேசு கிறிஸ்து எடுக்கிற ஞானஸ்தானம் பேர் கிறிஸ்தவர்களும் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன? இங்கே வந்து நம்ம பாவி இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை விசுவாசித்து ஈடுபலியை விசுவாசித்து இது எதுக்கு எடுப்பாங்க? ஞானஸ்தானம் சப்ஜெக்ட் கேட்கல யாரும். உலகத்துக்கு மறித்து தேவனுடைய கிரிகளை செய்ய நம்ம வந்திருக்கோம். அது எப்படி? அது வசனம் எதுவுமே போடல. என்ன டக்குன்னு எல்லாம் தெரிஞ்ச வசனங்களால போடல. இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. அப்போ நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அது எப்படி தான் செய்ய முடியும்னா இயேசு கிறிஸ்து மாரி நம்ம தன்னைத்தானே வெறுத்து பலியும் ஜீவம் பண்ணோம். அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஞானஸ்தானம். இந்த ஒரு ஞானஸ்தானம் யார் எடுக்கிறாங்களோ சபை தான் எடுக்கும் இந்த சுவிசேஷத்தை, வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க. அதனால் பேர் கிறிஸ்தவர்கள் விசுவாசம் வச்சுருந்தாலும் அவங்கள நீதிமான தேவன் எண்ண மாட்டார். ஏன்னா அவங்க இந்த ஒரு நீதியை பண்ணலை. அடுத்து இந்த ஒரு விஷயம் எதுக்கு தேவைப்படுகிறது? இது கேட்கல. வாசிங்க. அபூர்ண மனிதன் தேவனுக்கு அர்ப்பணிப்பு செய்ய முடியாது. ஆகவே தேவன் முதலில் அவரை நீதிமான் என எண்ணிக்கொள்கிறார். நம்ம கான்செக்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம எந்த நிலைமையில் கான்செக்ரேஷன் பண்ணுறோம்? இப்போ தான் பார்த்தோம். நம்ம பாவி தேவனோட சித்தத்தை செய்ய போகிறோம். நான் ஜீவபலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பாயிண்டில் எப்போ கான்செக்ரேஷன் எடுக்கிறோமோ அந்த பாயிண்டில் தான் நம்ம நீதிமானா விசுவாசத்தினால நீதிமானா எண்ணப்படுறோம். அடுத்து புது சிருஷ்டியாக கருதப்படுவதற்கு ஒருவர் புது சிருஷ்டியாக மாறுவதற்கு முன்பு அவன் ரெக்கான்லி ஜஸ்டிஃபைடாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு புது சிருஷ்டி நீதிமானோட முள்ள தான் வளர முடியும், ஒரு பாவிகிட்ட வளர முடியாது. ஸோ நம்ம வந்து புது சிருஷ்டியாக வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம நீதிமானம் இருக்க முடியாது. அதுக்கு தான் இந்த நீதிமானம் என்ன படுற கான்செப்ட். இதுக்கு மட்டும்தான் இருக்கா? அந்த தமிழில் 3 பாயிண்ட்டையும் படிச்சிருங்க. இது அவர்களை பலியிடுதற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறது. அவர்கள் தேவனுக்கு ஏற்ற பலியாக இருக்க முடியும். கிறிஸ்துவின் நீதியால் மூடப்பட்டவர்களாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நாம் செலுத்துகிற பலி ஒரு பாவியோட பலியை வந்து தேவனால் அங்கீகரிக்க முடியாது. அப்போ ஒரு நீதிமானோட பலியை தான் அங்கீகரிப்பார். இதுக்கு வந்து எபிரியர் 11 அதிகாரத்தில் முற்பிதாக்களை பற்றின விஷயம் வரும், அவங்கள நீதிமானை பற்றி. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, காயினுடைய பலியை பார்க்கிலும் ஆபிலோட பலியை நீதியாக இருந்ததுன்னு சொல்லி வசனம் இருக்கும். அப்போ அங்கே ஆபிலோட பலியை ஒரு தேவன் ஏற்றுக்கொண்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னா நீதி.
ஆபிலோட நீதி பலி நீதியாக இருந்ததுனால தான். அப்போ நம்ம செலுத்துகிற பலி நம்ம ஜீவ பலியாக பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வரோம்னா நாம் ஃபஸ்ட்டு நீதிமானம் இருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்க முடியும். அதனால தான் நம்ம நீதிமானம் எண்ணப்படுறோம். அவ்வளோ இந்த நீதிமானம் எண்ணப்படுறோம் நம்ம பார்த்தோம்ல, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, இது வந்து எப்போ வரைக்கும் இருக்கும்? இதான் கடைசி பாயிண்ட்டு, அவ்வளோதான். சரி, படிச்சிருங்க. இந்த நீதிமான்கள் என்று எண்ணப்படுதல் அல்லது விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல் விசுவாசம் தொடர்ச்சியாக இருக்கும் போதும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான முயற்சிகளால் தாங்கப்படும் வரைக்கும் நலமானதாக இருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நின்றுவிடும் போது உடனடியாக நீதிமானாக்கப்படுதலும் நின்று விடுகிறது. இப்போ படித்த வரைக்கும் என்ன புரிஞ்சுது, ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஏன்னா எல்லாம் அமைதியாக இருக்குதுன்னு எனக்கு ஒரு அதான் நீங்கள் பேசுனா தான் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் போக முடியும். அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டு விசுவாசம் தொடர்ச்சியாக இருக்கும்போது, ஸோ விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கும். அடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி, தேவனுடைய சித்தம்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் இல்லையா, அது என்ன சித்தம்? பார்த்த பாயிண்ட்டு தான் திரும்பி வரும். நம்ம பலியின் ஜீவியம் அதுதான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம சித்தம் வந்து தேவனுடைய சித்தம்னா நம்ம 1,47,000 பேர் சபையாக ஆவறது தான். அந்த சித்தத்தை செய்ய வந்துட்டு விசுவாசம் இருக்கிறவங்க இருக்கிறோம், அந்த ஒரு விஷயம் இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆனால் ரெட் கலரில் இது படிங்களேன். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதலின் கிரியை வரும்போது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் நின்று விடுவதில்லை. புது சிருஷ்டிகளான நம்மோடு அது தொடர்ந்து வருகிறது. இங்கே வந்து பரிசுத்தமாக்கப்படுதல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா நம்ம எல்லாருக்குள்ளேயும். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப இந்த நீதிமானம் எண்ணப்படுற விஷயம் தொடர்ந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சொல்லுங்கள், இது எப்போ வரைக்கும் முடியும்? எப்போ வந்து முடியும்? மரணம் வரைக்கும். ஆனால் நாம் ஜெயம் கொள்ளுபவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் வேளையில் நம்முடைய சோதனைகள் முடிவடைகின்றன. மேலும் முதலாம் உயிர்த்தெழுதலில் நமக்கு ஒரு பங்கும் கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது அது முற்றிலுமாக நின்று விடுகிறது. எப்போ நின்று விடுகிறது? முதலாம் என்ன குழப்பாதீங்க. நாம் ஜெயம் கொள்ளுவர்களாக ஏற்றுக்கொள்ளும் படும் வேளையில் அது எப்போ? நாம் வந்து இந்த அர்ப்பணிப்பு ஜீவம் ஃபுல்லாக முடித்து 100% கம்ப்ளீட் பண்ணி எப்போ சபையாக மாறதுக்கு நம்ம 100% தேவன் வந்து சீல் பண்ணுறாரோ, ஓகே அப்படின்றாரோ, அந்த சமயத்தில் நம்முடைய சோதனைகள் முடிவடையுது. ஏன்னா நம்மளுக்கு சோதனை தேவைப்படாது. அதுக்கப்புறம் மேலும் முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் வருது. அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் இந்த ஒரு பங்கு கொடுக்குறாரு இல்லையா, முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு. அப்போ தான் இந்த நீதிமானம் எண்ணப்படுற விஷயம் நிறுத்தப்படுது. அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நீதிமானம் ஆகலை, நம்ம நீதிமானம் எண்ணப்படுறோம். இந்த நீதிமானம் எண்ணப்படுற விஷயம் நம்ம உண்மையிலேயே நீதிமான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம எதுன்னு அர்ப்பணித்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக முடிக்கிற வரைக்குமே நம்ம நீதிமான் கிடையாது, எண்ணப்படுற விஷயம். அடுத்த வாசிங்க. அப்போஸ்தலர் விளக்கமாக சொல்லுகிறபடி அது அழிவுள்ளதாய், கனவீனம் உள்ளதாய், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் அது அழிவில்லாததாய், மகிமை உள்ளதாய், பலம் உள்ளதாய், உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிற பிதாவின் தத்ரூபமான சாயலில் இருக்கிற நம்முடைய ஆண்டவரின் முழு சாயலில் எழுப்பப்படும். அந்த பூரணத்தை அடையும் போது நீதி உள்ளவனாக எண்ணப்படுவதற்கு இனியும் தேவை இருக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கடைசி கேள்வி என்னன்னா, நம்ம மரணத்தில் தான் நீதிமானாக்கப்படுதல் முடியுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த நம்ம மரணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிடுவோம்? சபை ஆகிடுவோம். சபை என்ன, இந்த சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து இந்த நீதிமான் அப்படிங்கிற நிலை எங்கே இருக்குது? என் பிளேனில் இருக்குது. இந்த நாம் இப்போ சபையாக மாறும் இல்லையா, அந்த சபை அப்படின்னா அது என்ன? ஸ்பிரிச்சுவல் பிளேன், கே பிளேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆனால் இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா அது வரைக்குமே வரும்னு சொல்லியிருக்குல்ல, அந்த அடுத்த பார்ட்டு போகிற வரைக்கும் இது கூட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாசிக்கலாம்.
பூர்ணமான மானிட சுபாவத்தில் பழைய நிலைக்கு வரும்படியாக தேவனுடைய கிருபையை பெறுபவர்கள் அந்த கிரியை முடியும் போது நீதி உள்ளவர்களாய் பூர்ணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இந்த பூரணமோ நீதியோ ஆவிக்குரிய நிலையை காட்டிலும் கீழானதாகும். நம்ம நீதிமானாக எண்ணப்படுற விஷயம் மரணம் வரைக்கும் வருது. அது வரைக்கும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சபையாக மாற முடியும், 1,50,000 பேருமா மாற முடியும். இந்த ஒரு விஷயம் நம்ம சபையாக மாறுற வரைக்கும் இருக்குது. ஆனால் சபையாக மாறிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் என்னன்னா, கீழே இப்போ கே பிளேனை பார்க்கும்போது என் பிளேன் கீழே தான் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் நிலையை பார்க்குறப்ப இந்த நீதிமானம் என்ன பண்ணுற நிலைமை கீழே ஆனது. அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டு நான் மறந்துட்டேன், இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய நீதி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நீதி நம்ம மரணத்தில் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு சபையாக மாறிட்டோம் அப்படின்னா அந்த நீதி நம்மளுக்கு தேவைப்படுமா? அந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த நீதி தேவைப்படாது. ஏன்னா நாம் முடிச்சிட்டோம், சபையாக மாறிட்டோம். அந்த சமயத்தில் அந்த நீதி தேவைப்படாது. அதுதான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டதுக்கப்புறம் அந்த நிலையை காட்டிலும் நம்ம இது வரைக்கும் நீதிமானம் எண்ணப்பட்ட நிலைமை இருக்கு இல்லையா, அது தேவன் வந்து நம்மளை எண்ணப்படுறாரு. எதுக்கு எண்ணப்படுறேன்னா, ஒரு பாவி ஏற்றுக்க முடியாது, அதாவது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி தரேன், அவ்வளோதான். பாவியை ஏற்றுக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டதுக்கப்புறம் அது எண்ணப்படுற அவசியம் இருக்காது, ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டோம். அப்படி தான். இப்போ இது வரைக்கும் விசுவாசத்தினால நம்ம நீதிமானம் ஆயிட்டோம் அப்படின்னா ஆகலை, அது என்ன தான் படுறோம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஸோ நம்ம 3வது பாடமாக ஜஸ்டிஃபிகேஷன் ரெக்கான் அப்படின்ற தலைப்பிங்கிட்ட பார்த்தோம். நீதிமானாக எண்ணப்படுதல் அல்லது கருதப்படுவது அல்லது அக்கௌண்டபிள். தேவன் அவங்க என்ன பண்ணுறாங்க, கணக்கிடுறாரு இவங்க நீதிமான் அப்படின்றது. முழுமையாக பார்க்குறது இல்லை. ஏன்னா தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலகட்டம் வச்சுருக்காங்க, இவங்க நீதிமானாக இப்போதைக்கு பார்க்குறாங்க. யார் மூலியமானா, கிறிஸ்து மூலியமாக நீதிமானாக பார்த்துட்ருக்குறாங்கன்றதை பார்த்து முடித்தோம். ஆரம்பத்தில் பார்க்கும்போது வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படலாம் என்ன, அடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் ஃபெய்த்து பார்த்தோம், விசுவாசம் நீதிமானாக்கப்படுதல், அடுத்து 3வது நீதிமானம் எண்ணப்படுதல் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணப்படுறாங்களே இப்போ அவங்களுக்குள்ளான அந்த உண்மையான நீதிமானாக்கப்படுது, நிஜமான நீதிமானாக்கப்படுது இருக்குது. அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் டு லைஃப் இருக்குது, அடுத்து ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ரெண்டும் ஒன்றா அல்ல வெவ்வேறா, இது எப்படின்றதை பற்றி நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கும்படிக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஆமோஸை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தடங்களுக்கு மன்னிக்கவும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துதலோடு, நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். பாடத்தின் தலைப்பானது ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதல் மற்றும் நிஜமாக நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் டு லைஃப் அண்டு ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன். இந்த ஒரு பாடமானது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்லைடு மாறலண்ணா, ஓகே. இந்த ஒரு பாடமானது எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீதிமானாக்கப்படுதல் எண்ணப்படுதலும் உண்மையிலும் அப்படின்ற ஒரு ரீப்ரிண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஒரு பாடமானது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்மளோட நமக்குன்னு ஒரு நீதிமானாக்கப்படுதல் இருக்கு இல்லையா, அதை மற்ற யுகத்தாரோட நீதிமானாக்கப்படுதலோடு ஒப்பிட்டு பார்க்குறது தான் இந்த ஒரு பாடம். அதாவது நம்ம நீதிமானாக்கப்படுதல் அவங்க நீதிமானாக்கப்படுதலிருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கு, நம்ம எவ்வளோ விசேஷத்தமான அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்ற பார்க்குறது தான் இந்த ஒரு பாடத்துக்கான
ஒரு முன்னுரை. நம்ம ஆதார வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நம்ம ஆழமாக கவனித்து பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த ஒரு வசனமானது முக்கியமாக காணப்படுது. ஏன்னு பார்க்கும்போது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வசனம் தான் நம்ம அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சகோதரர் சொல்கிறார். அல்லது எப்படியும் சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் அது தேவன் மூலிமா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சான்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்? அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆசீர்வாதமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆசீர்வாதம் தான் என்ன அப்படின்னு சகோதரர் சொல்கிறாருன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்குறாரோ அவங்களை என்ன பண்ணுறாரு? மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில் நம்ம கடந்து வந்தது என்பது நம்முடைய சுய முயற்சியோ அல்லது நம்ம கூட இருக்கிற மனிதனோட முயற்சியோ என்னது இல்லை. அது யாரோட திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனுடைய திட்டம். அவருடைய கிருபை இல்லாமல் இதோட அழைப்புக்குள்ளே வருவது என்பது ஒரு சாத்தியம் இல்லாத நிலை. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? முன்குறித்தவர்கள் என்ன ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போகிறாங்கன்னு பார்க்கும்போது அழைக்கப்படுதலுக்குள்ளாக அவங்க கடந்து போகிறாங்க. அப்படி அழைக்கப்பட்டவங்க நீதிமானாக்கப்படுறாங்க. அப்படி நீதிமானாக்கப்பட்டவங்க தான் கடைசியில் மகிமைப்படுத்தப்படுறாங்க. அப்போ இங்கே சகோதரர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். அது என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மகிமைப்படுத்தப்படுதல் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குல்ல, இந்த ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்னு பார்க்கும்போது இதோட கிரேக்க பதம் என்னவாக இருக்குன்னு பார்க்கும்போது டோசோஜோ அல்லது டோக்ஸா அப்படின்ற ஒரு கிரேக்க பதம். அது நம்ம ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்க்கும் போது என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்க்கும்போது ஹானர் அப்படின்ற விஷயம் தான் கிடைக்கும். அந்த ஹானரை நம்ம தமிழில் மொழிபெயர்த்தோம்னா கணம் அப்படின்ற விஷயம். அப்போ அந்த இடத்துல க்ளோரி என்றது வராது, கனப்படுத்தி இருக்கார் அப்படின்ற விஷயம் தான் கரெக்டான. ஏன்னு பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுது? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்னும்போது அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அப்போ அந்த மகிமைப்படுத்தப்படுதல் எங்கே தான் நடக்குன்னு பார்க்கும்போது அது பரலோக ராஜ்யத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்குது. புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்தில் ஒரு காரியம் அது நடக்கப்படும். அது பூமியில் என்ன பண்ணுறாது? நடக்கப்படாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மகிமைப்படுத்தியும் இருக்கிறது. அப்போ நாம எல்லாம் மகிமைப்பட்டோமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அது ஒரு சரியான டிரான்ஸ்லேஷனாக இல்லை, மாறாக கனப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்ற விஷயந்தான் இந்த இடத்துல ஒரு சரியான இதுவாகுது. அப்போ கனப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்ம கனப்படுத்தியிருக்காரு? நம்ம எந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சிக்கலாம்? ஒருவேளை உலக ஆசீர்வாதம், நிறையா சொத்து பணம் அப்படி கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் படுத்தியிருக்காருன்னு போட்டோம். இல்லை, ஏன் நம்மோடு நமக்கும் அவருக்கு இருக்கிற உடன்படிக்கை என்னது? பலியினால் ஆன உடன்படிக்கை. அதில் உலகத்தோட ஆசீர்வாதம் என்பது வராது. இப்போ எதன் அடிப்படையில் தான் நம்ம கனப்படுத்தப்பட்டிருக்கும் போது எதன் அடிப்படையில்? சத்தியத்தின் அடிப்படையில் தான். அவரோட உண்மையான வார்த்தை, அவர் உண்மையான பரிசுத்தமான சத்தியத்தின் மூலமாக தான் அப்போ நம்ம அந்த கனப்படுத்தல் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை இருக்கோம் பெற்றிருக்கோம். அப்போ இதன் அடிப்படையில் இந்த ஒரு பலியின் ஜீவியத்திற்குள்ளே வர நம்ம எல்லாருமே யார் தான்? நம்ம எல்லாருமே யாருன்னு பார்க்கும்போது நீதிமான். ஏன்னு பார்க்கும்போது நம்ம தேவனோடு தொடர்பு கொள்வதற்கும் அல்லது தேவன் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கும் எந்த ஒரு விஷயம் அவசியமாக இருக்கும்போது இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதல்னா அவசியமாக இருக்குது. அதனால தான் சகோதரர் வசனத்தில் சொல்கிறாரு. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ தெளிவாக புரியுது. நம்ம தேவனிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு 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 காரியத்தை வைக்கணும்னா அல்லது தேவன் அந்த காரியத்துக்கு செவி கொடுத்து அதை நடப்பிக்கணும்னா என்ன ஒரு விஷயம் அவசியமாக இருக்குது? நீதிமானாக்கப்படுதல் அவசியமாக இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்ல. அப்போ அதன் அடிப்படையில் நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ஒரு ஷார்ட்டாக என்ன சொல்லிவிடுவோம்? எப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தா ஒரு பாவம் இல்லாத நிலை, ஒரு பாவமே செய்யாதவர் தான் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலானது அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். ஏன்னு பார்க்கும்போது ஆதாம் எப்படி இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்படுறாருன்னா பரிபூர்ணத்தில் என்ன பண்ணுறார்? சிருஷ்டிக்கப்பட்டாலும் அப்போ அந்த டெஸ்ட்டில் அவர் என்ன பாவத்துக்குள்ளாக போகும்போது அந்த பரிபூர்ணம் என்பது அவர்கிட்ட எடுக்கப்படுது. மாறாக எந்த ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும்போது மரணம் என்ற ஒரு விஷயம் கிடக்குது. அப்போ அந்த மரணம் என்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்?
அவரோட சந்ததியார் முழுக்கும். இப்போ நம்ம எல்லாரும் எதில் தான் இருக்கோம்? இந்த மரணத்துக்குள்ளே தான் இருக்கோம். அப்போ அந்த மரணம் மட்டும்தான் அதுக்கான தண்டனையா? தேவன் நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மரணம் தான் தண்டனைன்னு சொல்லிட்டாரா? இல்லை வேறு எதனா அது கூட இருக்கா? மரணம் மட்டும்தான் அதுக்கான தண்டனையா? இல்லை அந்த மரணத்தோடு நிறைய தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சா? அது கூட என்ன ஒரு விஷயம் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வியாதி, ஒரு மாம்சிக்கம், ஒரு அபூர்ண சிந்தை வருது, அதோட காணப்படுது. அது மட்டும்தானா? வேறு எதுவும் தண்டனை இல்லையா? இது மட்டும்தான் தண்டனையா? அபூர்ணத்தை மட்டும்தான் போயிருக்குமா? வேறு எதுவும் தண்டனை இல்லையா? இன்னொரு தண்டனை தான் என்னன்னு சகோதரர் சொல்கிறான்னா, ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு என்ன ஆயிடுச்சு? கட்டாயிடுச்சா? அவருக்கு மட்டும்தான் கட்டாயிடுச்சா? ஒட்டுமொத்த உலகம் அவரோட சந்ததியார் யாருமே தேவனுக்கு, சகோதரர் என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, தேவனுக்கு என்ன பண்ணுறாரு? அந்நியராகுதல் ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து போகிறான். இப்போ ஆதாம் பரிபூர்ணத்தில் இருந்திருப்பார் இல்லையா? அப்போ அவருக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு இல்லையா? அப்போ அது என்ன உறவு? அதான் என்னன்னு பார்க்கும்போது, ஆதாம் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய குமாரன் அழைக்கப்பட்டார். இப்போ ஒன்ஸ் அந்த பரிபூர்ணத்தில் தான் இருக்கார், அந்த தேவனுடைய உறவுக்குள்ளே தான் இருக்கார். அப்போ அந்த பாவத்துக்குள்ளாக போகும்போது அந்த உறவு என்பது உடைக்கப்படுது. ஏன்னு பார்க்கும்போது அவர் அபூர்ணத்துக்குள்ளே போயிட்டார். நீதிமானா அந்த நித்திய ஜீவன் என்ன பண்ணிட்டார்? இழந்துட்டார். அதோட சந்ததி யாருக்கும் அது என்ன அது தொடருது. அதனால தான் வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவனாகியும் இல்லை. இப்போ நீதிமான் ஒருவனாகியும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. சரி, அப்போ அந்த உறவானது அந்த ஒரு இப்போ என்னது தேவனுக்கும் நமக்கு இருக்க உறவு என்ன ஆயிடுச்சு? கட்டாயிடுச்சு. அப்போ அந்த உறவானது திருப்பி கிடைக்கணும்னா, இல்லை ஒரு அந்த ஒரு ஐக்கியமானது திருப்பி தேவனுடனாக உருவாகணும்னா எந்த ஒரு விஷயம் அடிப்படை? நீதிமானாக்கள்ன்றது தான் ஃபஸ்ட்டு அடிப்படை. அது எது மூலிமா கிடைக்குதுன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடுபலி மூலிமா கிடைக்குது. சரி, இப்போ இந்த நீதிமானாக்கப்படுதலானது இந்த சுவிசேஷத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு நமக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு நமக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை, யாருக்கு தான் ஃபஸ்ட்டு இது கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பட்ட காலத்தில் மோசே மூலம் என்ன பண்ணுறாரு? அந்த ஒரு நியாய பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது என்ன ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாருன்னா, இதை நீங்கள் கடைப்பிடிச்சா என்ன பண்ணிடுவீங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் அது யாராவது கடைப்பிடிச்சாங்களான்னு பார்க்கும்போது இல்லை. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, நியாய பிரமாணத்தின் கிரியையினால் எந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணதில்லை? நீதிமானாக்கப்படுவதில். அப்போ யாருமே அதை கடைப்பிடிக்காததுனால எந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீதிமானாக்கப்படுதல் என்ற விஷயத்தை பெற்றுக்கொள்ள. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு யாருக்காக கடந்து வந்திருக்கு பார்க்கும்போது, இந்த சுவிசேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் நமக்கு கடந்து வந்திருக்கு. அப்போ நீதிமான ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஒரு பாவம் இல்லாத நிலை அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம பாவத்தில் தான் இருக்கோம், அபூர்ணத்தில் தான் இருக்கோம். நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. இப்போ அந்த வசனம் தெளிவாக சொல்லிடுச்சு, நம்ம கிரியினால் என்ன பண்ணல? நீதிமானாக்கப்படல. மாறாக எதனால் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசனால தான். 6ஆம் வசனம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, கிரியை இல்லாமல் நீதிமான் என்ன படிக்கிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டுன்னும் போது நம்ம முழுமையாக அந்த நீதிமானாக்கக்கூடல நம்ம கடந்து போகலை. என்ன ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு? நீதிமானா எண்ணப்படுற ஒரு விஷயம். அதான் நான் முன்னாடி பாடத்தில் பார்த்த மாதிரி நீதிமானா எண்ணப்படுறோம். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெக்கார்டு ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலானது எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வைக்க போகிற அந்த வைக்கிற அந்த விசுவாசம். இப்போ அந்த விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்குது நமக்குள்ளே அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது? வெறுமனே இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் அந்த பூமியில் இருந்தார், மரிச்சார், உயிர் தெழுந்தார் அப்படின்றது விசுவாசமானு கேட்டால் இல்லை. ஏன்னு பார்க்கும்போது அந்த அவர் கொடுத்த அந்த ஈடுபலியானது, அந்த ஒரு ரத்தமானது எனக்காக சிந்தப்பட்டிருக்கு, அவரோட ரத்தம் தான் என்னோடய பாவத்தை போக்கியிருக்கு அப்படின்றத உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது தான் என்னது ஒரு உண்மையான விசுவாசம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் சகோதரர் சொல்கிறார், அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம எதுக்குள்ளாக கடந்து போகிறோம்? அந்த ரெக்கார்டு ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான எண்ணப்படுதல்ன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஏன்னு பார்க்கும்போது தேவனோடு தொடர்பு கொள்ளணும்னா அந்த ஒரு விஷயம் என்னது அடிப்படை. அதனால தான் சகோதரர் சொல்கிறார், இந்த ஒரு ரெக்கார்டு ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுது நம்ம எதுக்குள்ளாக முன்னேற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணத்திற்குள்ளாக என்ன பண்ணுது? இது இருந்தால் தான் நம்ம என்னமே பண்ண முடியும், அர்ப்பணத்துக்குள்ளாக கடந்து போக முடியும். பலியின் ஜீவித்தின் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஏன்னு பார்க்கும்போது பலியின் ஜீவித்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட சரீரத்தை ஜீவ பலியை என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அப்போ அந்த பலியானது தேவனால் அங்கீகரிக்கப்படணும்னா என்ன ஒரு விஷயம் நமக்குள்ளே நடந்திருக்கணும்?
முன்னாடி வசனத்தில் பார்த்த மாதிரி தான் பாவிகளோட பலியை தேவன் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டால் இல்லை. இப்போ நீதிமானாக்கப்படுதல் என்பது நமக்குள்ளே அவசியம் கட்டாயம் நடந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த சகோதரர் சொல்கிறார். இப்போ அடுத்து எதற்குள்ளாக கடந்து போகிறான்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஒப்பிடுதல், நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் மற்ற யுகத்தாரோட எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதன் அடிப்படையில் தேவனோட திட்டத்தில் அநேக யுகங்கள் இருந்துச்சு. என்னென்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் யுகம், யூத யுகம், இப்போ நம்ம தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுவிசேஷ யுகம், எதிர்காலத்தில் மேசியா யுகம்ன்ற வருது. அப்போ இந்த எல்லா யுகத்துலேயும் தேவன் யார்கிட்ட தான் தொடர்பு கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்ட? தேவன் இந்த யுகத்தில் எல்லா யுகத்துலையுமே யார்கிட்ட தான் தொடர்பு கொண்டு இருக்காரு? மனுஷங்க கிட்ட தான் தொடர்பு கொண்டு இருக்காரு. அதனால தான் மனுஷங்க கிட்ட தொடர்பு கொண்டு இருந்தாலும் தொடர்பு கொண்ட நோக்கம் என்னது? வேறையாக இருக்குது. அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் முற்பிதாக்கள் யுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு யுகத்தில் நீதிமானாக்கப்படுதல் நடந்துச்சான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக நடந்துச்சு. ஏன்னு சொல்லப்போனால் அப்போ ஆதாமோட சந்ததியாக இருந்தாலும் பாவத்துக்குள்ளாக இருந்தாலும் ஒரு சிலர் அந்த விசுவாசத்தின் ஆவி, ஒரு கீழ்ப்படுதலின் ஆவி மூலிமா தேவனுக்கு ஒரு விசுவாசத்தை வந்து மெய்ப்படுத்தி காட்டுறாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்த மாரி யார்? அப்புறம் வாசிக்கலாம். ரோமர் 4:3 ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் ஒரு யார்? நீதிமான். அப்போ அவர் எதனால் நீதிமானாக்கப்பட்டார்? விசுவாசத்தின் அடிப்படையில் நீதிமானாக்கப்பட்டார். அப்போ நாம் எதன் மூலிமா நீதிமானாக்கப்பட்டிருக்கோம்? அதே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவருக்கு கிடைச்ச அந்த நீதிமானாக்கப்படுதலும் நமக்கு கிடைச்ச அந்த நீதிமானாக்கப்படுதலும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் இல்லை? அதான் சகோதரர் சொல்கிறாரு, ரெண்டு இது என்னது? ஒன்றும் இல்லை. அவங்களும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் நம்மளும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் எந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா நம்ம கிடைச்சதுன்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியில் அப்புறம் கிடைச்சிது. அதாவது எப்படியும் சொல்லலான்னு பார்க்கும்போது அந்த ஈடுபலியில் இருந்து என்ன பண்ணுது? அந்த நீதிமானாக்கப்படுதலானது கிடைக்குது. அப்போ ரெண்டுமே என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அது வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றது ஒரு விஷயத்தை சகோதரர் சொல்கிறார். இப்போ என்ன தான், அதனால தான் சகோதரர் சொல்கிறாரு, இது மட்டும் கொஞ்சம் வாசிங்க. 2 வகுப்பாருக்கும் நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். அதேபோல் நாமும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் கடந்த யுகத்தில் ஆபிரகாமும் மற்றவர்களும் சட்டபூர்வமான அர்த்தத்தில் அவர்கள் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்க முடியாது. ஏனெனில் கிறிஸ்து இன்றும் உலகத்திற்கு வந்து உலக பாவங்களுக்காக மரிக்காதிருந்தார். ஆபிரகாம் தேவனோடு நண்பனாய் இருக்கும்படி நீதிமானாக்கப்பட்டிருந்தான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்தபோது இழந்தவைகளில் ஒன்று சிருஷ்டிகருடனான நட்பு ஆகும். ஆகையால் மனிதன் தேவனுக்கு அந்நியனாகவும் துர்க்கிரியைகளினாலே சத்ருவாகவும் இருந்தான். ஆனால் தேவன் ஆபிரகாமை அவரது நண்பனாக கருதினார். என்ன ஒரு விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும்போது 2 வகுப்பாரமுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கு. அவங்களுமே விசுவாசத்தினால்தான் தான் நீதிமானாக்கப்படுறாங்க, நாமளுமே விசுவாசத்தினால்தான் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எதை பற்றினதாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை பற்றினதாக இருக்கிறதுனால நமக்கும் தேவனுக்குடனான ஒரு சமாதானம் என்பது ஏற்பட்டிருக்கு. அது வந்து எப்படி சொல்கிறேன்னு பார்க்கும்போது சட்டப்பூர்வமான சமாதானம். அது இயேசு கிறிஸ்து அப்போ வந்து அந்த பூமியில் மரிக்காததுனால அப்போ ஆபிரகாமோடு அந்த ஒரு இதுக்குள்ளே அவங்க அந்த சட்டப்பூர்வமான அந்த சமாதானம் என்பது பெற்றிருக்க முடியாது. அப்போ எதுக்காக தான் அவங்க நீதிமானாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனோட ஒரு உறவுக்குள்ளே ஒரு நண்பனாக இருக்கும்படி தான். அதனால தான் சகோதரர் சொல்கிறார், ஆபிரகாம் தேவனோடு நண்பனாக இருக்கும்படின்னு தான் என்ன பண்ணுறாரு, நீதிமானாக்கப்பட்டிருந்தாருன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஏன்னு பார்க்கும்போது ஆதாம் பாவத்துக்குள்ளாக விழுந்தபோது என்ன ஒரு விஷயம் கட்டாயிருக்கு, தேவனோடான அந்த உறவு கட்டாயிருக்கு. அப்போ ஆபிரகாம் தேவனோடு அந்த நீதிமானாக்கப்பட்டிருந்தா அதுக்கு தான் சொல்கிறார், அந்த நண்பனாக மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, நீதிமானாக்கப்பட்டிருக்காரு. ஏன்னு பார்க்கும்போது ஏன் நண்பனாக கருதுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமோட விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்பட்டுச்சுன்னு போது அவர் வெறுமனே விசுவாசத்தை காட்டல, மனசளவில் மட்டும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு காட்டல. அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு சோதனை வரும்போதும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது அது என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய கிரியையினால் அதை மெய்ப்பித்து காட்டார். அதனால தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசீர்வாதம் அந்த வாக்குத்தத்தங்கள் என்பது பின்னால் அவரோட சந்ததி மூலமாக அந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை கொடுப்பார். இருந்துட்டாலுமே கூட அந்த தேவனுடனான ஒரு நட்புக்காக ஒரு நீதிமானாக்கப்படுவதற்கும் நமக்கு கிடைச்சிருக்க அந்த ஜீவனுக்கான நீதிமானாக்கப்பட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது ஆபிரகாம் ஜீவனுக்காக கிறிஸ்து இல்லாமல் நீதிமானாக்கப்பட்டிருந்தால்
இருவருக்கோ உலகில் உள்ள மற்றவர்களுக்கோ ஒரு இரட்சகரே தேவைப்பட்டிருக்காது, அனைவரும் அதே போல் நீதிமானாக்கப்ப. ஏன் இந்த ஒரு விஷயத்தை சகோதரர் சொல்கிறேன்னா, இப்போ ஆபிரகாம் ஒருவேளை ஜீவனுக்கு நீதிமானாக்கப்பட்டு இருந்தால் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்காது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மரிச்சிருக்க மாட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக தான் பூமிக்கு வந்து மரிக்கிறாருன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுறதில்ல, அவரோட அதுக்கப்புறம் வரவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு விசுவாசமானது அந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலான காணப்படுது. அப்போ அவங்க பழைய ஏற்பாட்டு கால ஆபிரகாம் யுகத்தாருக்கு என்ன ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு பார்க்கும்போது, இந்த ஒரு பகுதியளவு நீதிமானாக்கப்படுதல் அப்படின்ற விஷயம் தான் நடந்திருக்கு. அதான் சொல்கிறார் பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். ஏன்னு பார்க்கும்போது அந்த விசேஷமான அழைப்பு நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சகோதரர் ஒரு ரீப்ரிண்டில் சொல்கிறாரு, இது வாசிங்க, இது வசனம் இல்லை, அந்த வசனத்துக்கான விளக்கத்தை எங்கள் சகோதரர் சொல்கிறார். ஆனால் இந்த சுவிசேஷ யுகத்தில் விசுவாசிகள் தங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க அழைக்கப்பட்டது போல ஆபிரகாம் அழைக்கப்படவில்லை. இயேசுவின் காலத்திற்கு முன் தமது அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி யாரும் வெளியரங்கமாக சந்தர்ப்பத்தை பெறவில்லை. அப்போ என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது, இந்த பலியின் ஜீவியத்தின் வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சரீரத்தை பலியின் ஜீவியத்தை அர்ப்பணிக்க நம்ம அழைக்கப்பட்டது போல் என்ன பண்ணல, ஆபிரகாம் இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக வரவில்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த பூமிக்கு கொண்டு வரது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால என்ன பண்ணுறார். அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் மரிக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை அப்போ தான் ஓப்பன் பண்ணும்போது, அந்த ஆபிரகாம் யுகத்தாரும் சரி, ஆபிரகாம் சரி, யுகத்தாரும் சரி, இந்த ஒரு ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதலை பெறவே முடியாது. ஏன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஜீவனுக்கான வாசலை வந்து திறக்கிறார். அது வரைக்குமே இது என்ன பண்ணிருக்கு, மூடப்பட்டு தான் இருக்குது. அப்போ இப்படியா நீதிமானாக்க இந்த ஒரு ஜீவனுக்கு நீதிமானாக்க பெற்றுக்கொண்ட நம்ம இந்த ஒரு தற்காலத்தில் யுகத்தில் அந்த அர்ப்பணித்தின் தற்கால நோக்கம் என்னவாக இருக்கணும்? இப்போ நம்ம அர்ப்பணிச்சிருக்கு இல்லையா, அதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கணும்? இதை பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். இந்த ஒரு இதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்போ இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம் அப்படின்ற சகோதரர் சொல்கிறாரு. அப்போ முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடைசி எண்ணிக்கையில், அதாவது நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணிட்டோம், தீர்மானிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ அந்த கடைசி அங்கம், அதாவது அந்த சபையின் வாப்பில் அந்த கடைசி அங்கம் சேர்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது நம்மளோட பலிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கார். இப்போ ஒன்ஸ் அந்த கடைசி அங்கம் போய் சேரும்போது, சபை வாய்ப்பு முடியும் போது என்ன ஒரு விஷயம் மூடுது, அந்த ஜீவனுக்கு போகிற வாசலானது என்பது அடைக்கப்படுது. ஆனால் அது வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த சகோதரர் சொல்கிறாரு. இந்த ஒரு காரியத்துக்காக தான், அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பங்கு போகிறதுக்காக தான் இந்த தற்கால யுகத்தில் நம்ம என்ன ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து போகும்போது ஞானஸ்தானம் அப்படின்ற விஷயத்துக்காக கடந்து வரணும். அதுக்கு தான் சகோதரர் சொல்கிறாரு. இதை மட்டும் வாசிங்க. கிறிஸ்துவின் புண்ணியத்தை தேவன் நம்மேல் சாட்டுவதற்கு முன்னரே தேவனிடம் நம்மை அர்ப்பணம் பண்ணுவதில் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதை செய்கிறவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் புண்ணியம் சாட்டப்பட்டு ஜீவனுக்கு நீதிமான்களாக்கப்படுவார்கள். புரிஞ்சுதா? இந்த ஒரு ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதலானது எந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியம் நம்ம மேலே சாட்டப்படுவதற்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு விஷயத்துக்குள்ளாக போயிருக்கணும், இந்த அர்ப்பணம்ன்ற விஷயம் வந்து நமக்குள்ளே உருவாயிருக்கணும். அந்த எண்ணன்றது நமக்குள்ளே உருவாயிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கிறிஸ்துவின் புண்ணியம் என்பது சாட்டப்படுது. அவங்க மேலே என்ன பண்ணுது, சாட்டப்பட்டு ஜீவனுக்கு நீதிமான். அப்போ அது அந்த அர்ப்பணத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதில்லை அவங்க பெறாங்க அப்படின்ற விஷயத்த எங்கள் சகோதரர் சொல்கிறார். அப்போ இந்த ஒரு நிபந்தனை, இந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, அதாவது உங்கள் சகோதரர் என்ற விஷயத்த சொல்கிறாருன்னா, ஒரே நிமிஷம், இந்த ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்கிறாருன்னா, நம்ம தேவனிடத்தில் என்ன ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து போயிருக்குன்னு பார்க்கும்போது பரிந்து பேசுதல் அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து போயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னு பார்க்கும்போது அதுக்கான உரிமை என்ன பண்ணியிருக்கு, அவரோட ஈடுபலியின் மூலிமா ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன எதுக்கு வாங்கிட்டார், விலைக்கு வாங்கிட்டார். இப்போ ஒட்டுமொத்த உலகமும் யாருக்குள்ளாக தான் இருக்கும்போது அவரோட கைக்குள்ளாக தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீதி வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும், இப்போ தேவன் தப்பு செய்கிறவங்கள தண்டிக்கணும். இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆனால் இயேசு கிறிஸ்து அவரோட ஜீவனை கொடுக்கறது மூலிமா அதை வாங்கிட்டார். அப்போ நீதி இந்த இடத்துல வேலை செய்யுமா, தேவனோட நீதி அப்படின்னும் போது வேலை செய்யுதியா? ஒட்டுமொத்த உலகமும் அவரோட கையில் இருக்கும். ஏன்னு பார்க்கும்போது அந்த ஈடுபலியின் புண்ணியம் கொடுக்கறதுனால அவர் என்ன ஆயிட்டார், பிரதான ஆசாரியன் ஆயிட்டார். அப்போ அந்த பரிந்து பேசுறதுக்கான ஒரு உரிமை என்பது அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அவர் யாருக்குள்ளாக கடந்து போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பேர் சபைக்குள்ளாக கடந்து போகிறார். ஏன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம யார் கூட ஒப்பிட்டோம், நம்ம பழைய ஏற்பாட்டு யுகத்தோட ஒப்பிட்டோம். அது வந்து இன்னும் இல்லை,
ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து யாருக்குள்ளே கடந்து போகிறான்னு பார்க்கும்போது உலக ஜனங்களுக்கு பேர் சபைக்குள்ளே கடந்து போகிறாரு. அப்போ பார்க்கும்போது ஏறக்குறைய இந்த உலகத்தில் எத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காருன்னு பார்க்கும்போது 240 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருக்குள்ளும் இந்த நீதிமானாக்கப்படுதலானது நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலையா? நடக்கலையா? இப்போ நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி விசுவாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவர் பலியை என்ன பண்ணுறோம்? அவர் மரணத்தை விசுவாசிக்கிறோம். இப்போ உலக பேர் சபை கேட்டால் அவங்களும் என்ன சொல்லுவாங்க? நாங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஈடுபலி விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு தான் மரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீதிமானாக்கப்படுதல் அவங்க நடக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணும்? நடக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயத்த சகோதரர் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலானது என்ன ஒரு நீதிமானாக்கப்படுதல் அப்படின்போது தற்காலிகமான நீதிமானாக்கப்படுதல், அதாவது டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன். ஏன் அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? அதை வச்சு அர்ப்பணத்திற்குள்ளாங்க என்ன பண்ணணும்? அதை வச்சு முன்னேறணும். அப்படி வரும்போது தான் இந்த சுவிசேஷத்துக்கான வாய்ப்புக்குள்ளே வந்து அதுக்கான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க? பெறுவாங்க. அப்படி ஒருவேளை அர்ப்பணம் பண்ணல, இந்த ஒரு நீதிமானாக்கப்பட்டதில் அவங்க நடந்துமே அர்ப்பணம் பண்ணலைன்னா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போகும்போது உலக ஜனங்கள் அந்த மனுக்குலத்தார் பொதுவாக உயிர்த்தெழுதலுக்குள்ளே அவங்க போவாங்க. அப்போ நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது இதிலேருந்து என்ன பண்ணுது? வேறுபட்டது. அதுதான் என்னன்னு பார்க்கும்போது ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதல். இதுக்கு இன்னொரு பேர் தான் சொல்லுவாங்க, உயிரூட்டப்பட்ட நீதிமானாக்கப்படுதல். அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலானது எந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ரேன்சமுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு விஷயமாக்குது. அல்லது அந்த ரேன்சமில் இருந்து என்னப்படுது? இது ஒரு நீதிமானாக்கப்படுதலானது நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஒரு விஷயத்தை எங்கள் சகோதரர் சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ முன்னாடியே நம்ம பார்த்த மாரி இந்த டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குதுல்ல, அப்படின்னா அந்த ரெக்கார்டு ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான் என்னப்படுதல் ஒரு விஷயம், இது எதற்குள்ளாக நம்மளை முன்னேற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணத்திற்குள்ளாக என்ன பண்ணுது? முன்னேற்றுறது. ஆனால் உண்மையாலுமே நம்ம எதிர்காலத்தில் மறுரூபமாக்கப்படணும்னா அல்லது அந்த அழியாமையை பெற்றுக்கொள்ளணும்னா எந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சகோதரர் சொல்கிறாங்க போது இந்த ஒரு ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதல் கட்டாயம் என்ன இருக்கணும்? நமக்குள்ளே நடந்திருக்கணும். அதாவது அந்த நீதிமானம் என்ன பண்ணுற நிலையிலிருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போகணும்னு பார்க்கும்போது இந்த ஜீவனுக்காக நீதிமானாக்கப்படுதல் என்ற விஷயத்துக்குள்ளே இப்போ கடந்து போடும். அதனால தான் சகோதரர் சொல்கிறாரு, இந்த ரெக்கார்டு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம எதுக்குள்ளாக முன்னேற்றதுன்னும் போது எதுக்குள்ளாக? அர்ப்பணத்திற்குள்ளாக நம்ம முன்னேற்றுறது. ஒன்ஸ் அந்த அர்ப்பணத்துக்குள்ளே வந்து அந்த நம்ம சரீரத்தை தேவனிடம் நம்ம ஒப்புக்கொட்டு அந்த புது சிஷ்டின் கரு என்ன ஆகுது? நமக்குள்ளே உருவாகுது. அப்படி உருவாகும் போது தான் இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலானது நமக்குள்ளே கிடைக்குது அப்படின்ற விஷயத்த சகோதரர் சொல்கிறார். அதனால தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதல் அர்ப்பணிப்பிற்கு முன் ஒருபோதும் வராது. அது எப்போ தான் வரும்னு பார்க்கும்போது நம்ம அர்ப்பணித்து அந்த புது சிஷ்டின் கரு நமக்குள்ளே உருவாக்கப்பட்ட போது தான் இந்த ஒரு விஷயமானது நமக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதுதான் முன்னாடி இந்த பாயிண்ட்டை பார்த்துருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியும் புண்ணியம் நம்ம மேலே சாட்டப்படுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கணும்? நம்ம அந்த அர்ப்பணத்திற்குள்ளாக போயிருக்கணும். ஒன்ஸ் அந்த அர்ப்பணத்துக்குள்ளாக போகலன்னும் போது இந்த ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதல் நமக்குள்ளே நடக்காது. அது எப்போ தான் நடக்கும் போது அர்ப்பணிச்சிருக்கு பின் அப்படி தான் சகோதரர் சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு பலியின் ஜீவித்தின் பாதையில் நம்ம கடந்து வந்து இந்த ஒரு ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதலை பெற்றுக்கொண்டு முழுமையாக அந்த பலிஞ்சீவித்தின் பாதை கடந்து போகும்போது உண்மையாக நான் வந்து தேவனை விசுவாசிக்கலை, இல்லை அந்த நம்ம ஓட்டத்தை சரியாக முடிக்கலை, நம்ம பலிஞ்சீவியத்தில் சரியாக செய்யலை, தவறி விழுறோம், துணிகரமான பாவம் செய்கிறோன்னும் போது இந்த ஒரு பலிஞ்சீவியத்தை நம்ம என்ன பண்ணல? சரியாக ஓடி முடிக்கலை. அந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலானது என்ன பண்ணுதுன்னா நம்மிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சகோதரர் சொல்கிறார். ஒன்ஸ் அது ஓடி முடிக்கும் பட்சத்தில் தெளிவாக ஓடி முடிச்சிட்டோம், விசுவாசத்தினால ஓடி முடிச்சிட்டோம், நம்ம அந்த சபை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு ஒன்ஸ் உயிர் தெழும்போது என்ன ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்குது? முழுமையுமாக என்ன பண்ணுறோம்? நீதிமானாக்கப்படுறோம் ஒரு விஷயம். அதான் சொல்கிறாரு ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன். நம்ம பாடத்தின் தலைப்பு என்ன தான்? ஆக்சுவல் ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதல் நடந்துட்டுருக்கு. இப்போதைக்கு நமக்குள்ளே நடந்துருக்கு. அது வந்து என்ன பண்ணல? முழுமையாக முடியல. அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே அந்த புது சிஷ்டின் கரு உருவாகும் போது அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அர்ப்பணிப்பின் ஜீவன் பாதை முழுவதும் நடப்பிக்குது. ஒருவேளை நம்ம அதை சரியாக ஓடி முடிக்கிற பட்சத்தில் அது ஒரு என்ன ஒரு விஷயமாக நிறைவேறுது அப்படின்னு சகோதரர் சொல்கிறாருன்னா இந்த முழுமையான நீதிமானாக்கப்படுதல் என்பது நிறைவேறுது. அது எங்கே தான் நடக்கும்? நம்ம மறித்து அந்த பரிபூர்ணத்தில் முதலாம் உயிர்த்தெழலாம் பரிபூர்ணமாக உயிர்த்தெழும்போது தான் இந்த ஒரு விஷயமானது நமக்குள்ளே நடக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். இதுதான் ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதல் என்பது நமக்குள்ளே நடக்குது. இப்போ அடுத்து யாருக்குள்ளாக அவர் கடந்து போகிறான்னு பார்க்கும்போது கடைசியாக யார்? இப்போ நம்ம பெயர் சபை கூட கம்பேர் பண்ணிட்டோம், முற்பிதாக்களோட கம்பேர் பண்ணிட்டோம். அப்போ கடைசியாக யார் தான் இருக்காங்க பார்க்கும்போது புறஜாதியினர். இப்போ இந்த புறஜாதிகளுக்கு நீதிமானாக்கப்படுதல் இப்போதைக்கு நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்?
அவங்க தேவனுடனான அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இல்லை. ஆனால் நாம் இருக்கோம். அதுதான் என்ன உடன்படிக்கைன்னு பார்க்கும்போது இந்த வசனத்தை சொல்ல மாதிரி பலினால் ஆன உடன்படிக்கை என்பது நமக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சகோதரர் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு எப்போ தான் அந்த உடன்படிக்கை நடக்கும்? ஃபஸ்ட்டு எப்போன்றதோட ஃபஸ்ட்டு எப்படி நடக்கும் அவங்களுக்கு அந்த நீதிமானாக்கப்படுது? அந்த உடன்படிக்கைக்குள்ளே வர விஷயம் அது ஒரு அடையாளமாக எங்கள் சகோதரர் சொல்கிறாரு. இதை வாசிக்க வேணாம், இதில் என்ன கருத்துன்னு மட்டும் சொல்லிடுறேன். அவங்க எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறாங்கன்னு போது காட்டு ஒலிவ மரமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க காணப்படுறாங்க. அப்போ அவங்க அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அந்த நல்ல ஒலிவ மரத்தோடு என்ன பண்ணணும்? அந்த ஒட்ட வைக்கப்படணும். அப்படி ஒட்ட வைக்கப்பட்டது அந்த ஒலிவ மரத்தின் வேறு தான் என்ன பார்க்கும்போது ஆபிரகாமின் உடன்படிக்கை அப்படின்ற விஷயத்த சகோதரர் சொல்கிறார். அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்படுதல் என்பது எப்படி உடன்படிக்கை என்பது எப்படி நடக்கும்னு பார்த்துட்டோம். அடுத்து எங்கே நடக்கும், எப்படி எந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த உடன்படிக்கை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போ இந்த உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கு நடக்கும்? அதுதான் சொல்கிறேன், வசனத்தில் தெளிவாக இருக்கும். ஆகையால் உலகத்திற்காக தேவன் ஒரு நியாயத்தீர்ப்பின் நாள் என்ன பண்ணியிருக்காராம், உருவாக்கியிருக்கேன். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடன்படிக்கை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அப்போது அந்த யுகத்தில் நம்ம என்னவா காணப்படுவோம் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவோட நியாயத்தீர்ப்பவர்களாக என்ன பண்ணுவோம், காணப்படுவோம். அப்போ உலகமானது இன்னும் ஆதாமுக்குள்ளே பாவத்துக்குள்ளாக தான் இருக்குது. அந்த அழியாமைன்ற நித்திய ஜீவனன்றதை பெற்றுக்கொள்ளலை. அப்படி பெற்றுக்கொள்ளணுன்னா என்ன பண்ணணும்? அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரணும். அந்த உடன்படிக்கைக்குள்ளே வருவதற்கு ஃபஸ்ட்டு அவங்க என்னவா மாறி இருக்கணும்? இந்த நீதிமானாக்கப்படுதல் என்பதை அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த உலக ஜனங்கள் அந்த உயிர் தேர்ந்து வந்த பிற்பாடு அந்த யுகம் இருக்கு இல்லையா, அது என்ன யுகம்? மேசியா யுகம். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே எப்படிப்பட்டவராக காணப்படுவார் அப்படின்னு பார்க்கும்போது எப்படிப்பட்டவராக காணப்படுவார்ன்னும் போது ஜீவனை அளிப்பவராகவும் நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும் இருப்பார். அப்போ அவருக்கு அந்த யுகத்தில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் யாருக்காக அந்த ஈடுபலியை கொடுத்தாரோ அந்த மனுக்குலத்தை என்ன பண்ணணும்? அவங்கள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ப்ராசஸ் அவர் என்ன பண்ணணும், நடப்பிக்கணும். அவர் அதற்காக அவங்கள முன்னேற்றணும். அப்போ அந்த உலக ஜனங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட அந்த உடன் சுதந்திரம் ஆகிற வாய்ப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அவங்க அர்ப்பணம் பண்ணணும். இப்போ அர்ப்பணம் பண்ணால் தான் அந்த யுகத்தின் முடிவில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நித்திய ஜீவன் என்பதை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளலை. இப்போ இந்த சபை பெற்றிருக்க இந்த நீதிமானாக்கப்படுதலும் உலகம் பெறப்போகிற அந்த நீதிமானாக்கப்படுதலும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா சகோதரர் என்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா இதை மட்டும் வாசிங்க. சபையானது கிறிஸ்துவின் புண்ணியம் சாட்டப்படுதலினால் உடனடியாக நீதிமானாக எண்ணப்படுதலை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறது. ஆனால் உலகமானது தன்னுடைய கிரியைகளினால் நீதிமானாக்கப்படும். இது உண்மையாக சரி பண்ணப்படுதல், உண்மையான பூர்ணத்துவம். இதையும் வாசிடுங்க. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு புது உடன்படிக்கையின் மூடுதலின் கீழாக சிந்தையையும் சரீரத்தையும் ஒரு நீதிமானாகுதலின் நிலைமைக்கு படிப்படியாக வருகிற ஒரு வேலையாக இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் பூர்ணத்தை நெருங்கி தொடர்ந்து வருவார்கள். அந்த உச்சத்தை அவர்கள் அடையும் போது அவர்கள் முழுவதுமாக நீதிமான்களாக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது முழுவதும் நீதிமானாயிருப்பார்கள். அவர்கள் தங்களது கடைசி பரீட்சையில் உண்மையுடன் ஜெயங்கொண்டால் 1000 வருட யுக முடிவில் நித்திய ஜீவன் என்கிற பரிசு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்த சகோதரர் சொல்ல பார்க்கும்போது இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் நடைபெறக்கூடிய அவங்களுக்கான நீதிமானாக்கப்படுதலானது நம்மை போல் என்னது கிடையில. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தினால தான் அவங்க நீதிமானாக்கப்படணும் போது கிரியினால தான் பண்ணணும். ஆனால் நாம் எப்படி விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். அப்போ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நொடி பொழுதில் நம்ம விசுவாசம் வச்சோன்னு என்ன பண்ணிட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க கிரியை மூலமாக என்ன பண்ணோம், அதனால தான் சொல்லியிருப்பாங்க அவங்களோட சிந்தையும் சரீரத்தையும் ஒரு நீதிமானாக்குதல் நிலைமைக்கு என்ன பண்ணணும், படிப்படியாக கொண்டு வரணும். ஒரே டைமில் ஒரே முட்டா அப்படியே அவங்க நீதிமானாக்க முடியாது. அதனால தான் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அந்த பூர்ணத்தை நோக்கி அவங்களோட வாழ்க்கையை செயல்படுத்தணும். அப்படி ஒருவேளை அந்த பூர்ணத்தின் உச்ச எல்லையை அவங்க அரைஞ்சிட்டானும் போது அந்த யுகத்தின் முடிவில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த முழுமையான நீதிமானாக்கப்படுதலை பெற்றிருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மத்தியஸ்தரின் வேலையை முடிக்கும் போது, அதாவது யுகத்தினோட முடிவில் அவங்க என்னவாக இருக்கணும்னா முழுவதுமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கணும். அப்படி படலைன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போகும்போது இந்த 2ஆம் மரணத்துக்குள்ளாக கடந்து போவாங்க. இதுதான் அவங்களுக்கான நீதிமானாக்கப்படுதல். அவங்களுக்கு முழுமையான நீதிமானாக்கப்படுதல் நடக்குது எப்போன்னு பார்க்கும்போது அவங்களோட கிரியையினால் முழுசாக ப்ரூஃப் பண்ணும்போது தான் அந்த யுகத்தின் முடிவில் அவங்களுக்கான நீதிமானாக்கப்படுதல் நடக்குது. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு ரீகால் அப்படிக்குள்ளே வந்துடலாம்.
இப்போ முற்பிதாக்களுக்கு என்ன ஒரு நீதிமானாக்கப்படுதல், பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும். அது எதுக்குன்னா ஒரு நண்பனாக இருக்கிறபடி தான் அவன் நீதிமானாக்கப்பட்டான். இப்போ அடுத்து உலகத்துக்கு பெயர் சபைக்குள்ளாக கடந்து வரும்போது அவங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன், தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல். அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அர்ப்பணம் பண்ணலைன்னா அவங்க மனுக்குலத்தாரோட பொதுவான உயிர்த்தெழுதலில் அவங்க வருவாங்க. இப்போ கடைசியாக நம்ம பார்க்கும்போது நமக்கான கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதல். அந்த ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு, முழுமையாக என்ன பண்ணல, முடியலை. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த உடன்படிக்கைக்கு அப்புறம். அது எப்போ தான் முடியும்னு பார்க்கும்போது நம்மளோட பலியின் ஜீவியத்தை நம்ம கரெக்டாக கொண்டு போகிற பட்சத்தில் உண்மையாக வாழ்ந்து சபையாக ஓடி முடிக்கிறோன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நிறைவடைஞ்சு நம்ம மறுரூபமாக்கப்படும் போது முதலாம் உயிர்த்தெழுதலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது ஒரு முழுமையான நீதிமானாக்கப்படுதலை நம்ம கடந்து வந்திருப்போம். தேவன் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை. ஸோ நம்ம 4 வாலிப பிள்ளைகளுமே அருமையான முறையில் நீதிமானாக்கப்படுதனுடைய பல்வேறு படிநிலை குறித்து இப்போ நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கற்றுக்கிட்டோம். நீதிமானாக்கப்படலாம் என்னன்னு பார்த்தோம். அடுத்து அந்த நீதிமானாக்கப்படுறது விசுவாசம் ஆக்கப்பட பார்த்தோம். விசுவாசம் நீதிமானாக்கப்பட்டவங்கள தேவன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீதிமானாக எண்ணுகிறாருன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்க்கப்படும் போது உண்மையான நீதிமானாக்கப்படுதல் இருக்குது, அப்புறம் ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதல் இருக்குது. ரெண்டும் ஒன்றா விவரம் பார்க்கும்போது ரெண்டு வேறு நிலையை காணப்படுது, ஆனால் ஒரே ப்ராசஸில் போகுது. ஏன்னா இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உண்மையான நீதிமானக்குள்ளே போயிட்டுருக்குறோம். எப்போ தன்னுடைய ஜீவத்தை முடிக்கிறோமோ முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுறோம் நிஜமான ஜஸ்டிஃபிகேஷன் டு லைஃப். அப்படின்னா ஓடத்தை முடிக்கும் போது தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் இவங்க ஜீவனுக்கான நீதிமானமாக்கப்படுறான்னு பார்த்தோம். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு செக்ஷன் என்ன பண்ண போகிறோம், இப்போது முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ½ அன் ஹவர் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் கூடிய ஃபீட்பேக் செக்ஷன் வைக்கலான்றது பிளான் இருக்குது. ஸோ நம்ம இதை ப்ரே முடிச்சுட்டு அடுத்து ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கலாமா, ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஒரு செக்ஷன் நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் சிவபாலன் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில் உமது குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா தேவனை, உலகத்தில் உள்ள மனிதர்கள்லாம் அங்கங்கே சுற்றித் திருந்தாலும் தேவனை உம்மாலை தேர்ந்து கொள்ளப்பட்ட சிறுகுட்டமான நாங்கள் உமது வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் வந்து ஆண்டவரை நீ தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றிகளை சேர்க்கிறோம். அப்பா ஆரம்பம் முதல் முடிவரும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்க தேவனை உங்கள் கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம்ப்பா. கேட்ட சத்தியங்களை நாங்கள் ஒருபோதும் மறவாதபடிக்கு தேவனை அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கொடுக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதியுள்ளவர்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டு உமது சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றுகிறவர்களாக பரலோகத்தை சிந்தனையோடு எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் முடிவிருந்தும் நிலைத்திருப்பினை ரட்சிப்பான் என்று சொல்வது போல தேவனை உமது சித்தத்தை மாத்திரமே எங்கள் செய்கிறோட எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகனம் ஆகியவெல்லாம் உண்மைக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.